हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्णा हरे 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 राम राम हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा कृष्ण चंद्र राधे जय कृष्ण बलराम जय कृष्ण बलराम जय कृष्ण बलराम जय निताई गौरंग जय निताई गौरंग जय निताई गौरंग जय श्रीनिवास गोविंद जय श्रीनिवास गोविंद जय श्रीनिवास गोविंद जय प्रहलाद नरसिंह जय प्रहलाद नरसिंह जय प्रहलाद नरसिंह जय भक्त हनुमान जय गरुड़देव भक्त हनुमान जय गरुड़देव जय जय प्रभुपाद जय जय प्रभुपाद जय ओम विष्णुपाद परमहंस परिव्राजकाचार्य अष्टोत्तरदश श्रीमद् डिवाइन ग्रेस अभेद चरणारविंद भक्ति वेदांत स्वामी शिला प्रभुपाद की इस्कॉन फाउंडर आचार्य ब्यूटी फाउंडर सेवर द होल वर्ल्ड जगत गुरु शिला प्रभुपाद की अनंत कोटि वैष्णव वृंद की जय नामाचार्य श्री हरिदास ठाकुर की जय भक्त वृद्धदेव तुलसी महारानी की जय ग्रंथराज श्रीमद् भागवतम की जय निताय गौर प्रेमानंद हरि
ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टः प्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी ஸ்ரீமத்பாகவதம் முதலாம் காண்டம் அத்தியாயம் 15 பதம் 32 தான் அங்கே எழுதிருக்கு. நிஷம்ய நிஷம்ய பகவன் பகவன் மார்கம் மார்கம் நிஷம்ய பகவன் மார்கம் நிஷம்ய பகவன் மார்கம் சம்ஸ்தாம் சம்ஸ்தாம் யதுகுலஸ்ய யதுகுலஸ்ய ச ச சம்ஸ்தாம் யதுகுலஸ்ய ச சம்ஸ்தாம் யதுகுலஸ்ய ச स्वःपथाय मतिं स्वःपथाय मतिं चक्रे स्वःपथाय मतिं चक्रे स्वःपथाय मतिं चक्रे निभृतात्मा निभृतात्मा युधिष्ठिरः युधिष्ठिरः निभृतात्मा युधिष्ठिरः निभृतात्मा युधिष्ठिरः निशम्य भगवन्मार्गं निशम्य भगवन्मार्गं संस्थां यदुकुलस्य च संस्थां यदुकुलस्य च स्वःपथाय मतिं चक्रे स्वःपथाय मतिं चक्रे निभृतात्मा युधिष्ठिरः निभृतात्मा युधिष्ठिरः निशम्य வார்த்தையின் அர்த்தங்கள் என் பின்தொடர்ந்து சொல்லுங்க. நிஷம்ய நிதானமாக யோசித்து, பகவத் பகவானை பற்றி, மார்க்கம் அவரது தோற்றம் மற்றும் மறைவு ஆகிய செயல்கள், சம்ஸ்தாம் முடிவு, யதுகுலஸ்ய எதுகுலத்தின், ச மேலும்,
ஸ்வஹா பகவானின் வசிப்பிடம், பதாய அவ்வழியில், மதிம் ஆசை, சக்ரே கவனத்தை செலுத்தினார், நிப்ருத ஆத்மா தனிமையாகவும் தனியாகவும், யுதிஷ்டிரஹ யுதிஷ்டிர மகாராஜன். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை ஸ்ரீல பிரபுபாத் அருளியது. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். மொழிபெயர்ப்பு: பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது வசிப்பிடத்திற்கு சென்று விட்டதையும் யதுகுலத்தின் முடிவையும் கேள்விப்பட்ட யுதிஷ்டிர மகாராஜன் பகவான் வசிப்பிடத்திற்கு திரும்பிச் சென்றுவிட முடிவு செய்தார். மொழிபெயர்ப்பின் பின்தொடர்ந்து சொல்லுங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது வசிப்பிடத்திற்கு சென்று விட்டதையும் யதுகுலத்தின் முடிவையும் கேள்விப்பட்ட யுதிஷ்டிர மகாராஜன் பகவானின் வசிப்பிடத்திற்கு திரும்பிச் சென்றுவிட முடிவு செய்தார். பொருளுரை: மண்ணுலக மக்களின் பார்வையில் இருந்து பகவான் மறைந்து விட்டதை பற்றி கேள்விப்பட்ட யுதிஷ்டிர மகாராஜனும் கூட பகவத்கீதையின் உபதேசங்களில் தமது கவனத்தை திருப்பினார். பகவான் தோன்றி மறைந்த விதத்தை பற்றி அவர் நிதானமாக யோசனை செய்ய ஆரம்பித்தார். ஜட பிரபஞ்சத்தில் தோன்றி மறையும் பகவானின் அவதார நோக்கம் அவரது சுய விருப்பத்தையே முற்றிலும் சார்ந்துள்ளது. இயற்கை சட்டங்களால் கட்டாயப்படுத்தப்பட்டு ஜீவராசிகள் தோன்றி மறைவதைப் போல் பகவான் எந்த உயிர் சக்தியாலும் கட்டாயப்படுத்தப்பட்டு தோன்றி மறைபவர் அல்ல. பகவான் விரும்பினால் வேறு இடங்களில் உள்ள தமது தோற்ற மறைவுகளுக்கு இடையூறு ஏற்படாமலேயே அவரால் எங்கிருந்தும் எப்பொழுது வேண்டுமானாலும் தோன்ற முடியும். அவர் சூரியனை போன்றவர். எந்த ஒரு இடத்திலும் சூரியன் தானாகவே தோன்றி மறைகிறது. அதே சமயத்தில் மற்ற இடங்களில் அதன் இருப்புக்கு அது இடையூறு செய்வதும் இல்லை. சூரியன் மேற்கு வானத்திலிருந்து மறைந்து விடாமல் காலையில் இந்தியாவில் தோன்றுகிறது. சூரியன் சூரிய மண்டலம் முழுவதிலும் பரவியிருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சூரியன் காலையில் தோன்றுவது போலவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மாலையில் அது மறைவது போலவும் காணப்படுகிறது. குறிப்பிட்ட நேரத்தில் சூரியன் தோன்றி மறைவது கூட தானாகவே நடக்கிறது. எனவே அச்சூரியனையே படைத்து அதை ஆளும் பரமபுருஷரை பற்றி என்னென்று சொல்வது? ஆகவே பகவான் அவரது நினைத்தற்குரிய சக்தியினால் தோன்றவும் மறையவும் செய்கிறார். அவரது உன்னதமான இந்த தோற்ற மறைவுகளை உள்ளபடி அறிபவர் பிறவிச் சட்டங்களிலிருந்து விடுபட்டு வைகுண்ட லோகங்கள் பற்றி நித்தியமாக ஆன்மீக ஆகாயத்தை அடைகிறார் என்று பகவத்கீதை குறிப்பிடுகிறது. இந்த ஸ்லோகம் யாருக்கா ஞாபகம் இருக்குதா? இந்த ஸ்லோகத்தை குறிப்பிடுதுன்னு பிரபுபாத் சொல்கிறாருன்னு முக்கியமான ஒரு ஸ்லோகம். கீதையில் ஒரு முக்கியமான ஸ்லோகம் பிரபுபாதை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. தெரியுது? யாருக்கு தெரியுமா? சரி, அதை பார்க்கலாம். இத்தகைய முக்தி பெற்ற ஆத்மாக்களால் அங்கு பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் நோய் ஆகிய துன்பங்கள் இல்லாமல் நித்தியமாக வாழ முடியும். எனவே ஆன்மீக வானில் பகவானும் அவரது உன்னத அன்பு தோண்டில் நித்தியமாக ஈடுபட்டிருப்பவர்களும் என்றும் இளமையுடனே வாழ்கின்றனர். அங்கு இறப்பு இல்லாததால் பிறப்பும் இல்லை. எனவே பகவானின் நிலையான நித்திய வாழ்வை ஒருவரால் அடைய முடியும். எனவே பகவானின் தோற்றத்தையும் மறைவையும் உண்மையாக அறிவதாலேயே பூர்ண நிலையான நித்திய வாழ்வை ஒருவரால் அடைய முடியும். ஆகவேதான் யுதிஷ்டிரரும் கூட பகவானிடம் திரும்பிச் செல்வதை பற்றி யோசிக்க துவங்கினார். பகவான் பூமியில் அல்லது மற்ற ஜட கிரகங்களில் தோன்றும் பொழுது அவருடனே வாழும் அவரது நித்திய சகாக்களுடனும் தோன்றுகிறார். எனவே பகவானின் லீலைகளை நினைவுபடுத்துவதில் ஈடுபட்டிருந்த யதுகுல அங்கத்தினர்கள் அவரது நித்திய சகாக்களை தவிர வேறு யாரும் இல்லை. அதுபோலவே தான் யுதிஷ்டிர மகாராஜன் அவரது சகோதரர்கள் மற்றும் அவரது நித்திய சகாக்களின் தோற்றமும் நித்திய சகாக்களாகவே இருந்தனர். பகவான் மற்றும் அவரது நித்திய சகாக்களின் தோற்றமும் மறைவும் தெய்வீகமானவை என்பதால் அவற்றின் புற அம்சங்களினால் ஒருவர் குழம்பிவிடக்கூடாது. இவ்வாறு பொருளை முடிவடைந்தது. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகய சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின்னிதி நாமினே.
நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரசாரி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்ய தேசதாரிணே ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்தவ்ருந்தா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த அத்தியாயத்தின் பெயர் பாண்டவர்களின் துறவு. இதன் முந்தைய அத்தியாயத்தின் பேர் கிருஷ்ணரின் மறைவு நினைக்கிறோம். கிருஷ்ணரின் மறைவு இதெல்லாம் எல்லாம் தொடர்புடையதான். இந்த அத்தியாயத்தில் நாங்கள் முந்தைய ஸ்லோகங்கள் என்ன பார்த்தோம் என்றால், அர்ஜுனன் பகவானிடம் அவரிடம் இருந்த நட்பு, அவருடைய பக்தி, அந்த கிருஷ்ணருடைய அவர் இருந்த அந்த உறவு மற்றும் நடந்த விஷயங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து பார்க்கிறார். ஏனென்றால் பகவான் மறைந்து விட்டார். இந்த தோற்றம் மறைவு இதை பற்றியெல்லாம் இந்த பொருளில் பிரபுபாத் விலாவரியாக சொல்லியிருக்காரு. அந்த நேரத்தில் அர்ஜுனன் அந்த சோகத்தினால், அந்த துயரத்தினால் வெளியில் வருவதற்காக, மீண்டு வருவதற்காக பகவானின் உபதேசங்களான பகவத்கீதையை அவர் நினைவு கூறுகிறார். அதன் முந்தைய ஸ்லோகத்தில் நாங்கள் பார்த்தோம். அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் கமல பாதங்களை இடையராத நினைவு கூர்ந்ததால் அது அவரது பக்தியை வேகமாக பெருக செய்தது. இதனால் அவரது மனதில் எல்லா குப்பைகளும் மறைந்தன. அவர் ஆத்ம ஞானத்தை பெற்றிருந்ததால் இருமையை பற்றிய சந்தேகங்கள் முற்றிலும் களைப்பட்டன. இவ்வாறாக அவர் ஜட இயற்கையின் முக்குணங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆன்மீக நிலையில் வைக்கப்பட்டார். இது அர்ஜுனுக்கு ஆனது. இப்போ யுதிஷ்டிர மகாராஜன் என்ன ஆனார்? இந்த ஸ்லோகத்தில் பார்க்குறோம் நாங்கள். யுதிஷ்டிர மகாராஜன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மறைந்து விட்டார் என்றால் திருப்பி அவர் வசிப்பிடத்திற்கு சென்று விட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது வசிப்பிடத்திற்கு சென்று விட்டதாயும் எதுகுலத்தின் முடிவையும் கேள்விப்பட்ட இங்கே 2 விஷயம் கேள்விப்பட்டிருக்கார் யுதிஷ்டிர மகாராஜன். அது 2 விஷயம், அது 2 விஷயத்துடைய முக்கியத்துவம் நாங்கள் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு யுதிஷ்டிர மகாராஜன் இந்த 2 விஷயத்தை கேள்விப்பட்டார். ஒன்று பகவான் மறைந்து விட்டார், எங்கள் கண் பார்வையிலிருந்து மறைந்து விட்டார். அவர் தன்னுடைய சொந்த வசிப்பிடத்திற்கு, வைகுண்டத்திற்கு, கோலோக விருந்தாவனத்துக்கு அவர் சென்று விட்டார். இன்னொன்று எதுகுலத்தின் முடிவையும் கேள்விப்பட்ட யுதிஷ்டிர மகாராஜன் பகவானின் வசிப்பிடத்திற்கு திரும்பி சென்று முடிவு செய்தார். ஸோ இந்த 2 விஷயங்களை தெரிந்து கொண்ட யுதிஷ்டிர மகாராஜன் அவரோட முடிவெடுத்தார் இல்லையா? என்ன முடிவெடுத்தார்? நானும் திருப்பி வைகுண்டத்துக்கு சென்று விடுகிறேன், நானும் பகவானின் வசிப்பிடத்துக்கு சென்று விடுகிறேன் சொல்லிட்டு. சரி, உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி. நாங்கள் பகவத்கீதை, பாகவதம் படிக்கணும். அதேபோல் நாங்கள் சில நேரம் அந்த பாகவத்தை பற்றிய அந்த உரையை நாங்கள் கேட்குறோம், அவங்களுடைய பேச்சு நாங்கள் கேட்டுருப்போம். அது கேட்கவோ இல்லை படிக்கவோ செய்யும்போது உங்களுக்கு தோன்றுகிற முக்கியமான விஷயங்கள் ஏதாவதுன்னு சொல்லுங்கள். உங்கள் மனசில் தோன்ற சில விஷயங்கள் என்னவா இருக்கும்? கீதையை படிக்கும்போது, பாகவதம் படிக்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? படிக்கும்போது படிச்சிருக்கேன் இப்படி எல்லாம் சரி, என்ன தோணுது உங்களுக்கு? நிம்மதி. சரி, அதெல்லாம் சரி. உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள், இப்போ அவர் சொன்ன நிம்மதி வருதுன்னு சொன்னார், வேற என்ன உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு மனசுக்குள்ளே தோன்றுகிற சில விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எண்ணங்கள் தோன்றுகிற சில விஷயங்கள் என்ன? அது என்னவா இருக்கு? பாகவதம் படிக்கிறீங்க தானே எல்லாரும்? படிக்கும்போது ஏதாவது தோணும் உங்களுக்கு? கீதை படிக்கும்போது ஏதாவது தோணும் உங்களுக்கு? சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தர் சொல்கிற சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. வேற என்ன தோன்றும் உங்களுக்கு? எல்லாரும் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஏதோ ஒன்று தோணிட்டு இருக்கு. தோணும், கண்டிப்பாக தோணும். பக்குவம் நிலையை அடைக்கிறோம் சொல்லிட்டு. பாசிட்டிவ் வைப்ஸ். வேற உண்மையான நிலையை அறிகிறோம். இது ரொம்ப பெரிய விஷயம். இது உண்மையான நிலையை அறிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, அது பார்ப்போம். உண்மையான நிலை என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் நாங்கள் உண்மையான நிலை என்ன நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
உண்மையான நிலையை நாங்கள் அடைவதற்கு முன்னாடி நாங்கள் உண்மையான நிலை என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சரி, அது ஓகே. என்ன வேறு என்ன? ஒருத்தர் கீதை படிக்கும்போது இல்லை படித்து முடிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, கீதை படித்து முடிச்சிருக்கா இல்லை பாகவதம் படித்து முடிச்சிருக்கா, என்ன தோணும் அவர்? என்ன செய்யணும்னு தோணும் அவர்? சரி, கனெக்ஷன். எல்லாம் சரிதான். நானும் என்னுடைய ஒரு விடையை நான் சொல்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம், பகவத்கீதை இல்லை பாகவதை படிக்கும் பொழுது இல்லை படித்த பிறகு நமக்கு தோன்ற வேண்டிய முக்கியமான விஷயம் இங்கே கூறப்பட்டுள்ள விஷயங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஸோ அந்த தர்மமான அந்த கிருஷ்ணர் கூறிய தர்மம், கிருஷ்ணர் கூறிய உபதேசங்கள், பிரபுபாத சொன்ன விஷயம். இப்போது இங்கே பாகவதம் இல்லை பகவத்கீதை பார்த்தீங்கன்னா மேலே கிருஷ்ணர் கூறியது இருக்கும் கீதையில், அது கீழே பிரபுபாத கூறியது இருக்குது. ஸோ அங்கே எப்படி கிருஷ்ணரும் அவருடைய பக்தரும் எப்பவும் அர்ஜுனான பக்தர் எப்போ கூட இருக்கிறது போல் கீதையில் கிருஷ்ணர் சொன்ன வாக்கியங்களும் அவர் தூய பக்தரான பிரபுபாத சொன்ன வாக்கியங்களும் பக்கத்து பக்கத்திலே இருக்குது. ஸோ நாங்கள் படிக்கும்போது என்ன நமக்கு தோணும், இங்கே கிருஷ்ணர் இப்படி சொல்லியிருக்காரு, அதுக்கு பொருளுரையாக பிரபுபாத இப்படி சொல்லியிருக்காரு. இதை புரிந்து கொண்டு வெறும் படிச்சுட்டு சரி படிச்சிருக்கேன் ஓகே எல்லாம் சரிதான், ஓகே ஜட உலகம், அங்கே ஒரு ஆன்மீக உலகம்னு இருக்குது, அங்கே விருந்தாவனம் சொல்கிறாங்க, வைகுண்டம் இருக்குது, பகவான் இருக்கார், அவருக்கு இத்தனை அவதாரங்கள் இருக்குது, எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், எல்லாம் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சிட்டோம். எல்லா ஸ்லோகங்களும் படிச்சிருக்கோம், நாங்கள் எல்லா விலாவரியாக விவரமாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். தெரிஞ்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, மூடிட்டு போகிறதா, மூடி படுத்துங்கிறது இல்லை, மூடிட்டு அதனுடைய அந்த படித்த விஷயத்தை எப்படி என் வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்த முடியும், இதனால் என் வாழ்க்கை முறையை எப்படி நான் சிறப்பாக மாற்ற முடியும், இது நாங்கள் யோசிக்கணும் இல்லையா? இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பண்ணுற விஷயம்தான். எங்கே போனாலும் சரி, ஒரு புது வீடு வாங்கியிருக்கோம், இல்லை புது வீட்டுக்கு நாங்கள் குடியேறோம் வச்சுக்கோங்க, என்ன யோசிப்போம் நாங்கள், இந்த வீட்டில் எப்படி நல்லா வாழலாம், எப்படி நிம்மதியாக வாழலாம், எப்படி சந்தோஷமாக இருக்கிற அந்த இடத்துல எப்படி நான் அழகாக வாழலாம், எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வச்சுக்கலாம், இந்த வீட்டில் இங்கே என்னுடைய பிடிச்சமான விஷயங்கள், இந்த இருக்கைகளோ படுக்கை எப்படி இருக்கணும், படுக்கறை எப்படி இருக்கணும், ஹால் எப்படி இருக்கணும், கிச்சன் இந்த மாதிரி வச்சுக்கணும், இங்கே இருக்கிற இடத்துல எப்படி அழகாக நான் வச்சுக்க முடியும்னு யோசிப்போம் நாங்கள் இல்லையா? நாங்கள் கல்லூரிக்கு சென்று படிக்கிறோம், படித்து முடித்த பின் டிகிரி வாங்குகிறோம், நாங்கள் டிகிரி வாங்கிட்டு ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலையை போய் எப்படி நான் சிறப்பாக வேலை செய்து அடுத்த கட்டத்தை நான் செல்ல முடியும் நாங்கள் யோசிக்கிறோம் இல்லையா? சில பேர் தவறாக கூட யோசிப்பாங்க, நாங்கள் அந்த பக்கம் போகலை, நாங்கள் எப்படி நான் சிறப்பாக வேலை செய்து நன்றாக உழைத்து நல்ல சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்தை எப்படி நான் நன்றாக நான் உபயோகித்துக் கொள்ள முடியும், என் வாழ்க்கை முறை எப்படி நான் சிறப்பாக மாற்ற முடியும் நான் யோசிக்கிறோம், கண்டிப்பாக யோசிப்போம் நாங்கள். ஆனால் கீதை படிக்கும்போது பாகவதம் படிக்கும்போது அப்படி யோசிக்கிறோமா? கீதையில் சொன்ன விஷயத்தை எப்படி நான் பின்பற்ற முடியும்? சில பேர் யோசிப்பாங்க, இதெல்லாம் பின்பற்ற முடியுமா, சாத்தியமா இந்த காலத்தில்? முடியவே முடியாது. அவங்க சொல்கிறாங்க மனசை கட்டுப்படுத்தணும், வாயோரிவ சுதுஷ்கரம், அர்ஜுனன் சொல்கிறாரு, அர்ஜுனே சொல்கிறாருப்பா, வாயோரிவ சுதுஷ்கரம், அதாவது வாயுவை காற்றை கட்டுப்படுத்த விட கஷ்டம், கடினமானது மனதை கட்டுப்படுத்துவது. அப்படி அர்ஜுனே சொல்லியிருக்காரு. அவரே சொன்ன அப்புறம் நமக்கு முடியாது முடிச்சுட்டு நாங்கள் அப்படி கிடையாது. அதற்கு விடையாக கிருஷ்ணன் சொல்கிறாரு, அபியாச யோக யுக்தேன அபியாசேன வைராக்கியன கிரஹியத்தை. அபியாசப்படுத்தி வைராக்கியத்துடன் நீ பக்தி சேவை செய்தால், இந்த சேவை செய்தால் ஒன்னால் கூட மனசை கட்டுப்படுத்த முடியும். கிருஷ்ணர் வந்துருச்சு, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வந்துருச்சுல, நடைமுறை வந்துருச்சுல. அதே போல தான் பகவத்கீதையில் சொன்னப்பட்ட ஒவ்வொரு விஷயமும், பாகவதத்தில் சொன்னப்பட்ட ஒவ்வொரு விஷயம் வெறும் படித்து முடித்து மூடி வைப்பதற்காக அல்ல, படித்து அதை புரிந்து கொண்டு பிரபுபாதர் அதில் மூலமாக சொல்லக்கூடிய உபதேசங்கள், செய்முறை, நடைமுறை வாக்கியங்களை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுத்தியே ஆக வேண்டும். அதுதான் யுதிஷ்டிர மகாராஜ் இப்படி செய்கிறார். யுதிஷ்டிர மகாராஜ் கேட்டுக்கொண்டாரு கீதை, அவரும் கீதையின் சாராம்சத்தை தெரிந்து கொண்டு அர்ஜுனன் தெரிந்து கொண்டார். அர்ஜுனன் கிருஷ்ணரை பற்றிய உபதேசம், கிருஷ்ணருடன் இருந்த அந்த லீலைகள் எல்லா விஷயங்களும் சொன்னார். அவர் கேட்டுக்கொண்ட உடனே எடுத்து முடிவு என்னது,
நான் என்னுடைய வசிப்பிடத்தை திருப்பி செல்ல வேண்டும். இது முக்கியமான விஷயம். எங்கள் எத்தனை பேர் வந்து கீதையை படிக்கிறோம், கீதையை நாங்கள் பாகவதம் படிக்கிறோம், பிரபுபாத புத்தகங்கள் படிக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் வந்து அதை படித்த பிறகு நாங்கள் யோசிக்கிறோம், இனிமேல் நான் வந்து இங்கே இருக்கக்கூடாது, என்னுடைய சுயரூபமான பகவானின் பாதத்தை வைகுண்டத்தை அடைய வேண்டும் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் நினைக்கிறோம்? நான் மட்டும் கை தூக்குறான் பாருங்க. சரி, அவன் கை தூக்குறான், கரெக்டில்ல? ஆனால் அதை நான் சொன்னதே போல் செய்முறை படுத்துவது எப்படி? யுதிஷ்டிர மகாராஜன் வந்து அவர் என்ன செஞ்சார்? முடிவெடுத்தார். இப்போ இதுதான் எங்களுடைய இன்றைய இந்த ஸ்லோகத்தில் நாங்கள் படித்து நாங்கள் முக்கியமான எடுக்க வேண்டிய முடிவு. நான் இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடரப் போகிறேனா இல்லை, ஒரு நாள் எல்லாருக்கும் அந்த மரணம் என்ற நாள் வரத்தான் போகிறது. அது யாராலும் தடுக்க முடியாது. இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஒரு ஏதாவது பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு நாள் என்னுடைய காலேஜ் நாட்களில், கல்லூரி நாட்களில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார், ரொம்ப ஜாலிப்பார், டென்ஷன் எடுத்துக்க மாட்டார், கவலைப்பட மாட்டார், ரொம்ப கஷ்டப்பட மாட்டார், கிளாஸுக்கும் போக மாட்டார். அங்கே போனால் கஷ்டப்படணும், படிக்கணும் இருப்பார், ஜாலியாக இருப்பார். அவர் எப்போவுமே அவர் அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் டிஷர்ட்டில் ஒரு வாக்கியம் இருக்கும். ஒரு காலத்தில், இப்போ எனக்கு தெரியல, அந்த காலத்தில் வந்து டிஷர்ட்டில் ஒரு சில வாக்கியங்கள் இருக்கும், போட்டிருக்கோம். ஏதாவது டிஷர்ட்டில் போட்டிருக்கோம் ஒரு வாக்கியம், டோன்ட் ரீட் திஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நாங்கள் படிச்சுட்டு போனோம். அந்த மாதிரி என்ன போட்டிருக்கோம் இங்கிலீஷில். அவரும் டிஷர்ட்டில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டை பட் நோபடி வாண்ட்ஸ் டு கோ டு ஹெவன். அதை நான் படித்த மனசில் ரொம்ப எனக்கு பதிஞ்சிருச்சு. முக்கியம் சரிதானே அது? எல்லாருக்கும் நோபடி வாண்ட்ஸ் டு டை பட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கோ டு ஹெவன். தப்பாக சொல்லிட்டேன். யாருக்கும் சாக விருப்பம் இல்லை, ஆனால் எல்லாருக்கும் சொர்க்கத்தை பார்க்கணும், சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி வாழணும் ஆசை அவங்களுக்கு. அந்த நிஜம் அப்படி தான். நாங்கள் இறப்பது வந்து கட்டாயமான விஷயம். ஆனால் இங்கே சொர்க்கம்னு சொல்கிறத விட எங்களுடைய சுயரூபமான வைகுண்டத்தில் நாங்கள் போய் சேர்ந்து அங்கே நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கலாம். அவர் சொன்ன மாதிரி சந்தோஷம் நிம்மதியில் அங்கே வரும். சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன். இங்கே வந்து பிரபுபாதர் வந்து இந்த பொருளுரை வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை பற்றி சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒரு மேலோட்டம் பார்த்தோம்னா, பகவான் மறைகிறார், அதை பற்றி சொல்லியிருக்கார். அவர் பகவான் தோன்றுகிறார், சூரியனை பற்றி சொல்லியிருக்கார் அவர். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? என்று அவரது உன்னதமான இந்த தோற்ற மறைவுகளை உள்ளபடி அறிபவர் பிறவி சட்டங்களிலிருந்து விடுபட்டு வைகுண்ட லோகங்கள் உள்ள நித்தியமான ஆன்மீக ஆகாயத்தை அடைகிறார் என்று பகவத்கீதை கூறியிருக்கிறது. ஸோ இங்கே வந்து இந்த சீக்ரெட், இந்த ரகசியம் வந்து கீதையில் இருக்குது. இப்போ நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் யுதிஷ்டிரர் என்ன முடிவெடுத்தார்? இங்கேருந்து நான் வந்து பகவானை அடைய போகிறேன் சொல்லிட்டு. எப்படி அடைவது எப்படி? அதற்கான ஸ்லோகம் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. யாருக்காவது தெரியுமா? திருப்பி அவங்க கையை தூக்குறாங்க. ஜன்ம கர்மா சமே திவ்யம் ஏவம் யோவே தத்பதः त्यक्त्वा தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோ அர்ஜுனா. 4.10 நான்காவது ஸ்லோகம், 9வது ஸ்லோகம், 4வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். டைரெக்டாக போட்டிருக்கு, பார்க்கலாம் அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். தமிழ் என்ன சொல்லியிருக்கு? ஜன்ம கர்ம சமே திவ்யம். இதில் 3 விஷயங்கள் இருக்கு. சொல்லி 2 தான் ஜென்ம கர்மா, ஆனால் 3 விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஜன்ம கர்ம சமே திவ்யம், அதாவது பகவானின் பிரபுபா சொல்கிறாரு, பகவானின் தோற்றம், மறைவு மற்றும் அவர் கர்மா, அவர் செய்யும் காரியங்கள், இதெல்லாம் தெரிந்து கொண்டால் ஒருவன் எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்பௌதிக உலகில் பிறவிடப்பதில்லை. அர்ஜுனா, அவன் என்னது நித்திய உலகை அடைகின்றான். இந்த இடத்துல போட்டிருக்கு. அர்ஜுன் கிருஷ்ணன் சொல்றாரு, நதத் பாசேதே சூரியோ நசாங்கோ ந பாவக யத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம் பரமம் மம. யத்கத்வான நிவர்த்தந்தே, கிருஷ்ணன் சொல்றாரு, அந்த என்னுடைய பரம்தாம, என்னுடைய தாமம், என்னுடைய உலகத்தை அவர் அடைந்தால் திருப்பி வரமாட்டான் அப்படின்ட்டு. பாருங்களேன், அது ஏன்? அது வழக்கமாக நாங்கள் எங்கேயா போனால் திருப்பி வர ஆசைப்படணும், வீட்டுக்கு வர ஆசைப்படுவோம்ல. ஒருத்தர் வந்து அமெரிக்கா போகிறாரு,
அங்கேயே தங்கிட்டு சில பேர் இருப்பாங்க. ஆனால் அங்கே இருந்து திருப்பி இங்கே வரது அவங்க அங்கே அந்த உரிமை இருக்குது, வரலாம், வழி இருக்குது. ஆனால் இங்கே கிருஷ்ணன் சொல்கிறார், நீ இங்கே வந்தப்பறம் நீ திருப்பி இங்கே வர முடியாது, வர முடியாது அப்படின்னு. வர முடியாதுன்னு இல்லை, வர்றதுக்கான தேவை இருக்காது. ஏனென்றால் நாங்கள் இங்கே இருப்பதை விட சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் கஷ்டங்கள் இல்லாமல் ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி போன்ற அந்த எந்த தீமைகளும் இல்லாமல் நாங்கள் பகவானின் உலகத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். நாங்கள் அங்கே அப்படி இருக்கும்போது இங்கே நாங்கள் ஏன் வரணும்? சரி, இங்கே 3 விஷயங்கள் இருக்குது. ஜன்ம கர்மா என்றால் பிரபுபாத் சொல்வது என்னவென்றால், ஒரு இடத்தில் கிருஷ்ணரின் தோற்றம், கிருஷ்ணரின் மறைவு, கிருஷ்ணரின் கர்மா. ஒவ்வொன்றா 3ஆக பார்ப்போம். ஏன்னா இந்த 3 விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டா எங்களுக்கு கிடைக்கிற பலன் என்னது? பகவான் தாமத்துக்கு நாங்கள் போகலாம். ஸோ நாங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு. பகவானின் தோற்றம், இந்த கிருஷ்ணர் எதுக்கு தோன்றுகிறார்? அதற்கும் கீதையில் அதே அத்தியாயத்தில் 4ஆம் அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் 5வது ஸ்லோகத்தில் இல்லை, அதுக்கு முன்னாடி சொல்வார். கிருஷ்ணன் சொல்றாரு, அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. அவர் சொல்றாரு, நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும், அவர் பிறப்பற்றவர், அஜஹ அஜோபிசன் அவ்வே, நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும் எனக்கு பிறப்பே கிடையாதுன்னு சொல்றாரு. இது ஒரு புதுமையான விஷயம். யாருக்காக சொல்ல முடியும் எனக்கு பிறப்பே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, நீங்கள் எல்லாரும் பிறந்திருக்கீங்க, எனக்கு இறப்பே கிடையாது. இல்லை, எல்லாரும் இறந்து போனாங்க, ஆனால் பிறப்பே கிடையாது, இறப்பே அஜோபிசன் நவ்யாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் கிருஷ்ணர் கிடையாது. நாங்களும் சொல்லலாம், நாங்களும் பிறப்பில்லாதவர்கள் தான். ஆனால் இந்த உடலை நாங்கள் உடலை தான் என்று நினைத்து கொண்டு அதனால்தான் இந்த பிறப்பு இறப்பு எங்கள் மேல் திணிக்கப்படுகிறது. எங்களுக்கு பிறப்பு கிடையாது, நான் இருக்குது. 2வது கிருஷ்ணன் சொல்கிறார், அஜசாஸ்வத நித்யோயம் புராணோ ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. அவன் சொல்கிறார், அதாவது ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே, இந்த உடல் அழிந்தாலும் கூட நீ அழிய மாட்டாய், ஏனென்றால் நீ ஆன்மா. கிருஷ்ணன் சொல்கிறார். அதனால் நாங்களும் அஜகதான். ஆனால் என்ன செய்வது? இந்த பிறப்பு இறப்பு எங்கள் மேல் திணிக்கப்படுகிறது, இயற்கையாக திணிக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு பிறக்க யாரும் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் இறந்து போனப்பறம் இந்த நேரத்தில் பிறக்கணும், இந்த இடத்துல பிறக்கணும், இப்படி பிறக்கணும், இவங்களுக்கு பிறக்கணும், இதெல்லாம் எங்குமே கிடையாது. நாங்கள் பிறக்கிறோம், யாரோ முடிவெடுக்கிறாங்க, முடிவெடுத்து நாங்கள் பிறக்கிறோம், நாங்கள் இறந்து போகிறோம். ஆனால் கிருஷ்ணருக்கு அது கிடையாது. நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும், எனது திவ்யமான உடல் அழிவற்றதாக இருந்தாலும், ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே, ஹன்யமானே ஷரீரே, சரீரம் அழிந்து போகும். எங்கள் சரீரம் ஒரு நாள் அழிந்து போகலாம், ஆனால் பகவானின் சரீரம் அழியாது. நானே இறைவனாக இருந்தாலும் எனது சுயமான திவ்ய உருவில் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகின்றேன். அடுத்த ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானி பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியம். கிருஷ்ணன் சொல்றார், எதற்காக நான் அவதாரம் எடுக்கிறேன், என்னுடைய தோற்றம் எதற்காக வருகிறது அப்படின்னு இந்த ஸ்லோகங்களை கிருஷ்ணன் சொல்றாரு. எதற்காக பகவான் தோன்றுகிறார்? முக்கியமான கேள்வி. அஜஹ, அவருக்கு பிறப்பு கிடையாது, எதுக்கு பிறக்கணும்? அவருக்கு இறப்பு கிடையாது, எதுக்கு மறையணும்? முக்கியமான ஒரு கேள்வி. இதை நாங்கள் தெரிந்து கொண்டால் அந்த ரகசியத்துக்கான அந்த கதவு மெல்லமாக திறக்கும். என்ன ரகசியம்? எப்படி பகவானை நாங்கள் அடைவது? இதுக்கு உதாரணமாக ஒரு கதை இருக்கிறது. அக்பர் பீர்பால், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கதைகள். பீர்பால் இந்து மதத்தை சான்றவர், சனாத் தர்மத்தை சான்றவர். அக்பர் முகலாய இஸ்லாமிய மன்னன். அக்பர் ஒரு நாள் பீர்பாலிடம் கேட்குறார், உங்கள் தர்மத்தில் பார்த்தாலும் பகவான் அவதாரம் எடுக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. பகவான் அவதாரம் எடுக்கிறாரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவதாரம் சொல்கிறேன், அது என்ன அவதாரம்? எதற்கு அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பொழுது அவர் இந்த இன்னொரு ஸ்லோகத்தை சொல்கிறார் கீதையில், பரித்திரான சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தா சம்பவாமி யுகே யுகே. அதாவது நரசிம்மர் எதற்கு அவதாரம் எடுத்தார்? ஹிரண்யகசிபை வதம் செய்வதற்காக. ராமர் எதற்கு அவதாரம் எடுத்தார்? ராவணனை கொள்வதற்காக. கிருஷ்ணர் கம்சனை கொள்வது மற்றும் மற்ற பல அரக்கர்களை கொள்வதற்காக. இப்படி ஒவ்வொரு பரசுராமர் தீமையான
தவறு செய்யும் சத்திரதைகளை கொள்வதற்காக பரசுராமர் வந்தார். இப்படி போயிட்டே இருக்குது. ஹிரண்யாட்சன் கொள்வதற்காக வராஹதேவ அவதாரம் செய்து இப்படி போயிட்டே இருக்குது. அது மாதிரி பல உதாரணங்கள் வந்து பீர்பால் சொன்னார் அக்பருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்காக பகவான் அவதாரம் செய்கிறார் அப்படின்னு. அப்புறம் அக்பர் சொன்னார், உங்கள் பகவான் தான் பகவான் ஆச்சு, அதுக்கு வந்து அவர் செய்யணும், யாரும் செஞ்சுட்டு போகிறாங்களே இல்லையா. இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்க என்றால் ராமர், உதாரணத்துக்கு ராமர் எடுப்போம் நாங்கள். ராமர் வந்து பரமாத்மா, எல்லா ஹிருதயத்திலும் இருப்பவர் அவர். ராவணனை கொல்வது என்றால் அவருக்கு என்ன செய்யணும்? அவர் ராவணன் இதயத்திலிருந்து அவர் வெளியே செல்லணும், அவ்வளோதான். ராவணன் இதயத்திலிருந்து வெளியே சென்றால் ராவணனே இறந்து போயிடுவான். அவர் எது கொல்றதுக்கு அவ்வளோ பெரிய யுத்தம், ஒரு மகாபாரதம் ராமாயணம், அந்த புத்தகம், அந்த கதைகள் எதற்காக? அக்பர் கேட்டான், எதற்காக இவ்வளோ கஷ்டப்படணும் இல்லையா? பகவான் அந்த அந்த பகவான் எல்லா சக்தியும் அடைந்த முற்றும் பூர்ணமானவர், எல்லா சக்தியும் உடையவர். இந்த அரக்கர்கள் இந்த சின்ன சின்ன அவங்கெல்லாம் கொள்வதற்காக எதற்காக அவர் வரணும் அப்படின்னு கேட்டார். பீர்பால் சொன்னார், அவர் இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு, இந்த மாதிரி அந்த அந்த உரையாடல் போயிட்டே இருந்துச்சு. எதற்கு அப்படின்னா அக்பர் என்ன சொன்னாலும் ஒத்துக்கலை. பீர்பாலை வேறு வேறு உதாரணம் சொன்ன, இந்த மாதிரி சொன்ன மாதிரியே அவர்னு தொடர்ந்து சொன்னார் அவர் உதாரணங்கள். அக்பர் ஒத்துக்கலை. சரி, பீர்பால் சொன்னார், சரி இருங்க, நான் ஒரு நாள் உங்களுக்கு இந்த பதில் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இன்னொரு நாள் அக்பரும் பீர்பாலும் அக்பரோட படையினா அவருடைய குடும்பத்தோடு மற்றும் அந்த கூட வந்து மன்னருடைய இருப்பாங்களே கூட, என்ன சொல்கிறது, வீரர்கள், பாதுகாப்புக்காக இருந்த வீரர்கள் கூட சேர்ந்து அக்பரும் போயிட்டு இருந்தார். கூட பீர்பாலும் வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு நதியோரம் போயிட்டு இருக்கும்பொழுது பீர்பால் என்ன செஞ்சார், டக்குன்னு அக்பரின் மகான் இருந்தார், அங்கே மகானை வந்து தண்ணில் தள்ளி விட்டார். அக்பரின் மகானை தண்ணில் தள்ளி விட்டார் பீர்பால். அக்பர் உடனே பார்த்தார், என்ன காரியம் செஞ்சேன்னு. அது சொல்றதுக்குள்ள தானாகவே அக்பர் வந்து தண்ணீர் குதிச்சு நீச்சலடி தன் மகனை உடனே காப்பாற்றினார் இல்லையா. எவ்வளோ நேரம் வீணாக்க முடியுமா? உடனே குதிச்சு அக்பர் வந்து நீந்தி காப்பாற்றிட்டார். காப்பாற்றி வந்து ஏறி வந்து பீர்பாலை திட்டுவதற்கு பீர்பாலை கத்துவதற்காக பார்க்கிறார். உடனே பீர்பால் சொல்றாரு, என்ன சொல்றாரு, உங்க கூட எத்தனை வீரர்கள் இருந்தாங்க, உங்க படையே கூட தான் இருந்துச்சு, எல்லாருக்கும் நீச்சல் தெரியும், எல்லாருக்கும் பல வித்தைகள் தெரியும், நீச்சலும் தெரியும் உங்களுக்கு. உங்கள் மகன் தண்ணீர் விழுந்த பொழுது நீங்கள் ஏன் குதித்து அவரை காப்பாற்றினீர்கள்? நீங்களும் மகாராஜா, நீங்க மன்னர், நீங்களே ஏன் போய் காப்பாற்றணும்? உங்க வீரர்கள் நீங்க சொன்னீங்கன்னா காப்பாற்ற போறாங்க, அவன் காப்பாற்றலும் உங்க மகன் காப்பாற்றப்படுவார், நீங்களும் போக வேண்டிய அவசியம் கிடையாது, எதுக்கு போனீங்க? அப்பொழுது அக்பருக்கு புரிந்தது, அவருடைய கேள்விக்கான பதில் கிடைத்துவிட்டது இல்லையா. இங்கே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம், பகவான் அவதாரம் செய்வது விநாசாய துஷ்கிருதாம், அரக்கர்களை அழிப்பதற்கு மட்டுமல்ல, பரித்ராணாய சாதுனாம், தனது பக்தர்களை காப்பாற்றுவதற்காக. அது மட்டுமல்ல, தனது பக்தர் கூட சேர்ந்து அவங்களை சந்தித்து அவங்கள் கூட இருக்கிற அந்த உறவு மாறுவதற்காக அவர் வர்றார். ஏன்னால் பகவான் வந்து இது வந்து என்ன சொல்றது, பக்தி என்றால் ஒன்று நாங்கள் சொல்ல பக்தி தொண்டன் சேவகன் சொல்கிறோம். நாங்கள் சொன்ன உடனே இது வந்து அவர் கிருஷ்ணர் வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ்டர், பெரிய ஒரு ராஜா, பெரிய ஒரு எஜமான், அவர் எஜமான், நான் வேலைக்காரன், எஜமான நான் சேவை செய்யணும், அப்படி மட்டும் கிடையாது. இது ஒரு உன்னதமான உறவு. அந்த உறவு வந்து இப்போ நாங்கள் சாதாரண எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் பல நபர்களுடன் பல உறவுகள் இருக்கும். தாய் மகன், தந்தை மகன், சகோதரன், நண்பன், எதிரி, பல உறவுகள் இருக்கும். ஆனால் எல்லா உறவுகளும் சேர்ந்தவர் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். உங்களுடைய எந்த ரசம் வேணும், அந்த ரசம்னு சொல்லுவாங்க, பக்தி ரசாமிருத சிந்து, எல்லா ரசங்களுக்கும் அவர் வந்து ஒரு கடல் மாதிரி ஒரு இருப்பிடம் அவர். அதனால் பகவானிடம் வந்து உறவு கொண்டு அந்த வாத்சல்ய ரசம், இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்ணராக வந்தார். அவர் கிருஷ்ணராக வந்தது எதற்காக? அரக்கர்கள் அழிப்பதற்கு மட்டுமல்ல,
கம்சனை அழிப்பதற்கு மட்டுமல்ல, தன் உன்னதமான பக்தர்கள் கூட இருந்தாங்க. அவங்க இல்லாமல், அந்த பக்தர்கள் இல்லாமல் அங்கே என்ன ஆசை இருக்கும்? பகவானுக்கு நாங்கள் சேவை செய்யணும், அவரும் நாங்கள் பார்க்கணும், அவரும் நாங்கள் சேர்ந்து இருக்கணும். இதற்காக கிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார், வந்தார் இல்லையா? ஆனால் அவர் வந்தால் அவரோட பிறப்பும் எங்களோட பிறப்பும் போல ஒரே மாதிரி இருக்குமா? நாங்கள் பிறப்பு எப்படி பிறப்போம்? நாங்கள் கர்ப்பப்பையில் அடைக்கப்பட்டு அந்த இருக்கிற அந்த பாவத்தில் இருக்குது, 3ஆம் காண்டத்தில் இருக்குது. எப்படி அந்த கரு உள்ளுக்கு அடைக்கப்பட்டு தாய் சாப்பிடுகிற எல்லா அந்த உணவுகள் அந்த உமிழ்கள், அந்த செக்ரீஷன்ஸ், அந்த லிக்விட் அதெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைய குழந்தை சுற்றி இருக்கும். குழந்தை அதெல்லாம் தத்தளிக்க வேண்டியதில் இருந்து தாய் காரமாக ஏதாவது சாப்பிட்டா அதை குத்தும். அங்கே சில பூச்சிகள் அந்த குழந்தையை கடிக்கும். பல விஷயங்கள் இருக்குது. குழந்தை கரு எப்படி கஷ்டப்படுது, இப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் பிறக்கிறோம். பிறந்து அழுது பிறக்கிறோம். நாங்கள் பிறந்த உடனே கஷ்டம் ஆரம்பிக்குது. வியாதி எல்லாம் வரும். குழந்தை உடம்பு சரியில்லாமல் போகும், கஷ்டப்படும், பசிக்கும், அழுதுகிட்டே இருக்கும். அது சொல்ல முடியாது, எதுக்கு அழுறதுன்னா அது வெளிப்படையாக சொல்ல முடியாது. அழுதுகிட்டே இருக்கும். அப்படியே எங்கள் வாழ்க்கை அது ஆரம்பித்து போய் கஷ்டப்பட்டே இருப்போம். நாங்கள் பகவானும் அதே மாதிரி பிறக்கிறாரு கிடையாது. அவர் பிறந்த பிறகு சதுர்புஜ நாராயணனாக அவதாரம் வந்தார். அவர் தேவகி மற்றும் வாசுதேவன் முன்னாடி. அப்படி தான் அவர் பிறப்பு இருந்துச்சு. பிறப்பு இனிமேல் பிறக்கல. அவர் கஷ்டம் பிறக்கல. அவர் அழுதுகிட்டு பிறக்கல. அவர் பிறந்த பொழுது நாராயணாக வந்துட்டார். அவர் அப்போ வசுதேவன் சொன்னார், இல்லை நீங்கள் இப்படி இருக்காதீங்க, பார்த்தா பிரச்சனை ஆகிடும், நீங்கள் ஒரு குழந்தையாக மாறிடுங்க. நான் குழந்தையாக மாறினார். எதற்காக? தன் பக்தனுக்காக. அங்கே அப்படியே இருந்தார். இல்லை, உடனே வசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை கூட்டிக் கொண்டு போய் கோகுலத்தில் யசோதையிடம் விட்டார். அவர் எதற்காக? யசோதை தனது வாத்சல்ய பக்தினால், தன்னுடைய யசோதைக்காக கிருஷ்ணன் அங்கே சென்றார். அவர் அங்கே யசோதைக்காக தன் லீலைகளை அவர் வெளிக்காட்டினார். தாமோதர லீலை, எப்படி யசோதை தாயாக பகவானுக்கு சேவை செய்தார். ஏன்னால் யசோதைக்கு தாயாக தன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய சேயாக, தன்னுடைய மகனாக, குழந்தையாக எண்ணிக்கொண்டிருந்தார். அந்த முறையில் அவருக்கு சேவை செய்ய வேண்டும். சில பேர் சக்கியரசா நண்பர்களாக, பகவான் நண்பர்களாக அந்த உறவாட வேண்டும் என்று நினைத்து கொண்டார். அது அவர் கோபர்கள், குஷேலர், ஸ்ரீதாமர் எல்லாரும், அர்ஜுனா கூட சக்கியரசன் தான் எல்லாரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜீவாத்மா கூட அவர் உறவாடி இருக்கிறார். அந்த சேவை பெற்றிருக்கிறார். இதற்காக பகவான் முதன்மையாக பகவான் அவதாரம் எடுக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த விருந்தாவனத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டி தன்னை மறந்தவர்கள், தன்னை நினைக்காதவர்கள் அவர்களுக்கும் நன்மையை புரிவதற்காக வருகிறார். அவர் பகவான் எது செஞ்சாலும் நன்மை தான். நாங்கள் அப்படி சொல்ல முடியாது, எங்களை அப்படி சொல்ல முடியாது. ஆனால் பகவான் எது செஞ்சாலும் நன்மை தான். அவர் யசோதைக்காக அவர் யசோதை அவர் சேவை செய்வார், பெற்றோருக்கு அவர் சேவை செய்வார். அதே போல் மற்ற சகாக்கள், மற்ற பகவான் கூட இருந்த மற்றவர்கள்லாம் பகவானுக்கு சேவை செய்யும்போது அவங்களுக்கு நன்மை இருந்துச்சு. சிசுபாலன் போன்றவர்கள் பகவானுக்கு எதிராக பேசினப்ப பகவானுக்கு எதிராக அவங்க இருந்த பொழுது கூட அவங்களுக்கு நன்மை தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வதம் செய்த பிறகு அவங்களுக்கு இந்த மோட்சம் கிடைச்சிருச்சு. குருக்ஷேத்திர யுத்தத்தில் இறந்த எல்லாருக்கும் மோட்சம். பகவானுடன் யார் என்ன உறவு, எந்த விதமான உறவோ, எந்த விதமான செயல்முறையோ பகவானுடன் நாங்கள் எங்களுக்கு இருந்திருந்தால் அது எங்கள் நன்மை தான் சேரும். அதனால் பகவான் அவதாரம் எடுக்கிறார். ஜன்ம ஆயிடுச்சு. பகவான் மறைவது எதற்காக அவதாரம் எடுத்தார்? மறைவார் எதற்காக? பிரபுபாத் சூரியன் உதாரணம் சொல்றாரு. சூரியனும் தோன்றுகிறது, மறைகிறது இல்லையா? இப்போ சூரியன் தோன்ற பேர் மறையவே இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ இப்படி இருக்குது வெயில். வெயில் காலம் நாங்கள் யோசிப்போம், சாயந்தரம் ஆனால் கொஞ்சம் குளுமையாக இருக்கும், நைட் ஆனால் கொஞ்சம் சுகமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் பகவானுக்கும் சூரியனுக்கு அந்த சம்மந்தம் கிடையாது. பகவான் கூட இருந்தால் கஷ்டம் கிடையாது. சூரியன் வெயில் வெப்பம் நிறையா இருக்கும்போது எங்களுக்கு அவதியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் பகவான் இருந்தால் கஷ்டம் இருக்காது. பின்னால் எதற்கு பகவான் மறைகிறார்?
தோற்றம் நாங்கள் பார்த்தோம். மறைவதற்காக பகவான் வந்தால் எல்லாருக்கும் நன்மைன்னு பார்த்தோம். எல்லாருக்கும் நன்மை பகவான் இருந்தால், அவருடன் சம்பந்தப்படுவர் எல்லாருக்கும் நன்மையே. ஆனால் பகவான் மறைந்தால் அந்த நன்மை விட்டு போகும் தானே. இன்னொரு கதை இருக்குது. உதாரணம் ஒரு சிறைச்சாலை பார்த்துருக்கோம் நாங்கள். சிறைச்சாலை இல்லையா? சிறைச்சாலையில் யார் இருப்பாங்க? கைதிகள் இருப்பாங்க. கூடவே அந்த கைதிகளை பாதுகாக்கும் போலீஸ் அவங்களும் இருப்பாங்க. பாதுகாப்பு பிரிவினர் இருப்பாங்க. ஒரு நாள் தன்னை பிறந்த நாளை அந்த ஊருடைய ராஜா கொண்டாட நினச்சார். ஒவ்வொரு தடவையும் பிறந்தநாள் கோயிலை கொண்டாடுவார். இந்த நினச்சார், இல்லை நான் இந்த சிறைச்சாலைக்கு போய் அந்த கைதிகளை கூட நான் பிறந்தநாள் கொண்டாடுறேன் அப்படின்னு நினச்சார் அந்த ராஜா. ஏன்னா அவருக்கு அவங்களும் அந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் தான், அவங்களும் நாட்டை சேர்ந்தவர்கள் தான், அவங்களும் பிரஜைகள் தான், அவங்களையும் பார்த்து வருமே, அவங்களுக்கும் இனிப்பு கிடைக்கட்டுமே அப்படின்னு போனால் ஒரு நாள் அந்த நாட்டு மன்னன் சிறைச்சாலை வருகிறார். தனது பிறந்தநாள் கொண்டாடி எல்லாருக்கும் இனிப்பு வழங்கி, இனிப்பு அவங்களுடைய பிடிச்ச அந்த உணவுகள்லாம் வழங்கி கொண்டாடினார். அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு கைதி சொல்லுவார், ஓ ராஜாவும் உள்ளே வந்திருக்காரு, இப்போ ராஜாவும் கைதியாக இருப்பாரோ, மன்னனும் கைதியாக இருப்பாரோ? கிடையாது. ராஜா வந்த வழி காரணம் வேற. அவர் வந்திருக்கிறார், வந்துட்டு திரும்பி சென்று விடுவார் அவர். ஏனென்றால் சிறைச்சாலை அவருக்கான இடம் கிடையாது. இந்த உதாரணத்தை உன்னிப்பாக கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போ கிருஷ்ணருக்கு இந்த ஊர் சொந்த ஊர் கிடையாதா? எல்லாத்தையும் படைச்சது கிருஷ்ணர் தான். அப்போ அவர் இந்த உலகம் அவர் தானே படைச்சாரு, இது அவர் உலகம் தானே இல்லையா? உதாரணத்துக்கு மன்னன் அவர் தான் சிறைச்சாலை கட்டினது. சிறைச்சாலை கட்டினது மன்னன் தான். இப்போ மன்னன் சிறைச்சாலைக்கு எப்போ இருக்கலாம் தானே? ஒரு ரூம் போட்டு இருக்கலாம், அந்த சிறைக்குள்ளே இருக்கலாமா? அவரும் இருக்கலாமா? கிடையாது. எந்த மன்னன் இருக்க மாட்டார். அவர் இருக்கும் இடம் அவர் குடும்பத்தோட அவர் அந்த அரச மாளிகையில் இருப்பார். அவர் சிறைச்சாலை அவர் தான் கட்டியிருக்காரு. இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் மன்னன் தான், அரசன் தான். இருந்தாலும் அந்த சிறைச்சாலைக்கு மட்டும் அவர் அந்த சிறைச்சாலை ரூம் போட்டு ஒரு நாள் நான் சிறைச்சாலை இருக்கிறேன், நான் சிறையில் அரைஞ்சிருக்கிறேன், ரிலாக்ஸ் பண்ணுறேன் நினைக்க மாட்டார். இல்லை, ஏனென்றால் அது அவருக்கு இடம் கிடையாது. சிறைச்சாலை அதே போல் இந்த மர்த்திய லோகம், இந்த பூலோகம் இந்த பௌதீக உலகம் பகவான் தான் படைத்திருக்கிறார். இதில் பகவானின் அம்சம், பகவானின் சிருஷ்டியில் இந்த மர்த்திய உலகம், இந்த பௌதீக உலகம் நாங்கள் சொல்லும் இந்த பூலோகம், இந்த நாங்கள் இருக்கிற இந்த மர்த்திய லோகம்னு சொல்லலாம். நாங்கள் பிறப்பு இறப்பு இந்த கஷ்டங்கிற உலகம் அவருடைய மொத்த சிருஷ்டியிலும் 4 ஒரு பங்கானது. சரி, அப்போ அதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்? 4 ஒரு பங்குன்னு சொல்கிறோம், எல்லாமே அவருடைய சிருஷ்டியில் பண்ணதான். அது என்ன வித்தியாசம்? இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே இருக்கிறதுக்கு வந்ததுக்கான காரணம் என்னவென்றால், பகவானிடம் எனக்கு இருக்க விருப்பம் இல்லாதவர்கள், பகவானுக்கு எதிரானவர்கள் தான் இங்கே செல்லப்படுவார்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பொதுவாக எல்லாருமே பக்தர்கள் தவிர பகவானை எதிர்ப்பவர்கள், பகவான் சொல்கிற உபதேசங்களுக்கு மாறான செயல்களை செய்பவர்கள் இல்லையா? பகவான் சொல்வதை ஃபாலோ பண்ணுறது, அதை பகவான் சொல்கிற அந்த உபதேசங்களை பின்பற்றுவர் யாருன்னு சொல்கிறோம் நாங்கள்? பக்தர்கள்னு சொல்கிறோம் நாங்கள், வைஷ்ணவர்கள்னு சொல்கிறோம் நாங்கள். அப்போ இந்த உலகத்தில் எல்லாரும் வைஷ்ணவர்களா? இல்லை, அரக்கர்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா? நாட்டில் எப்படி, ஒரு நாட்டில் எல்லாருமே நல்ல காரியம் செய்யணும் மட்டும் இல்லை, சில பேர் தீய காரியங்கள் செய்கிறவங்களும் இருக்காங்க. அவங்கள நாங்கள் சிறைச்சாலை போடுவாங்க. அதே போல தான் பகவான் இந்த இடத்தை ஒரு சிறைச்சாலையை போய் செய்திருக்கிறார். இங்கே வரும் ஜீவராசிகள் எல்லாரும், ஜீவாத்மா எல்லாரும் ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு நேரத்தில் எப்பயாவது ஒரு கட்டத்தில் பகவானிடம் இருக்கிற அந்த சுதந்திரம், அவர்தான் பகவான், நானும் பகவான் ஆனால் எப்படி என்ற அந்த தோற்றம், அந்த யோசனை வரும்பொழுது உடனே இங்கே வந்துடும். நாங்கள் பகவானுக்கு எதிராக இருக்கிறது.
இல்லையா? பிரபா அடிக்கடி சொல்கிற உதாரணம், ஒரு செடி இல்லை மரம் இருக்குது, இல்லை ஒரு இந்த உடல் இருக்குது, இந்த உதரேந்திரியான அந்த உடல் இருக்குது. இந்த உடல் இருக்கிற எல்லா பாகங்களும் வந்து வேலை செய்வது, நாங்கள் வேலைக்கு போவது, எங்கள் கைகள் வேலை செய்வது, கால்கள் வேலை செய்வதெல்லாம் வந்து அந்த சாப்பாடை வந்து வயிற்றுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாம் இந்த உடலுடைய அங்கம், இந்த மற்ற உடல் பாகங்கள் எல்லாம் உடலுடைய அங்கமாக இருக்கிறது. இப்போ அந்த உடல் கை வந்து நான் மட்டும் தனியாக நான் வந்து இருக்கிறேன், நான் தனியாக வந்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் வந்து எனக்கு இந்த உடலோட வேலை இருக்க பிடிக்கல, எனக்கு சுதந்திரம் வேணும். எனக்கு அவன் கை சுதந்திரம் கிடைச்சுன்னா, கால் சுதந்திரம் கிடைச்சுன்னா, கண்ணு சுதந்திரம் கிடைச்சுன்னா, இல்லை நான் மட்டும் ஏன் இங்கே எனக்கு எனக்கு நானே பார்க்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கு, நான் எனக்கு நானே பார்த்துக்கிறேன், நானே சுதந்திரமாக வேலை பாலை பார்த்துக்கிறேன் நினச்சா எப்படி இருக்கும்? உடல் வந்து வேலை செய்யாது. அதே போல் பகவான் வந்து அவர் பக்தர்கள் கூடவே இருப்பார். அவர் பக்தர்கள் கூட எப்படி இருப்பார்னு சொல்லிட்டு அந்த ஆதாரம் எடுத்து காட்டி கொடுத்தார். அவர் லீலைகள்லாம் செஞ்சு காட்டினார். அவர் பகவான் வந்து அவர் பக்தர்களுடன், ஒவ்வொரு பக்தருடன் வந்து உன்னதமான ஒரு உறவு இருக்கிறது, அந்த உறவு பரிமாற்றம் இருக்கிறது, பக்தி தோண்டி இருக்கிறது, அந்த பக்தி ரசம் சந்தோஷம் இருக்குது. சில பேர் வந்து இது எதிராக இருக்கிறாங்க, அவங்க வந்து சில பேர் வந்து இல்லை எங்களுக்கு இது வேண்டான்னு சொன்னவன் அவங்க வந்து சிறைச்சாலையில் இருக்கிறாங்க அவங்க. ஸோ இந்த உலகம் வந்து சிறைச்சாலை வந்து பகவானிடம் இருக்க விருப்பம் இல்லாமல் சுதந்திரமாக செயல்படுபவர்களுக்காக படைக்கப்பட சிறைச்சாலை. இங்கே எதுக்கு பகவான் வந்துட்டு கடைசியில் எப்படியும் இங்கே இருந்தால் ஒரு காலத்தில் வந்து எப்படியாவது வந்து இங்கே இருக்கிற வர்றவங்க எல்லாரும் சுதந்திரமாக இருக்கிற அந்த பகவானை விட்டு சுதந்திரமாக பாவம் செய்கிறது தான் இங்கே வந்திருக்காங்க. பகவான் வந்து அதனால்தான் வந்து ஒரு நேரத்துக்கு வர்றார், அவர் தோற்றம் எடுக்கிறார், ஒரு நேரம் மறைவெடுத்து போகிறார். போனார் என்றால் அவர் கண் பார்வையிலிருந்து போனார், அவ்வளோதான். ஆனால் இருக்கிறார் அவர். சூரியன் வந்து மறைவு என்றால் அழிந்து போய் கிடையாது. சூரியன் இங்கே மறைந்தால் இன்னொரு இடத்துக்கு உதிக்கும். ஸோ பகவான் கூட இங்கே மறைந்து இன்னொரு இடத்துல அவதாரம் எடுக்கிறார். ஏன் எதற்காக? நாங்கள் பார்த்த மாதிரி பக்தர்களுக்காக எடுக்கிறார். அவர் மறைந்து செல்வது அந்த அரக்கர்களுக்காக. அவருக்கு தெரியும் ஒரு கட்டத்து மேலே இவங்க பக்தர்கள் ஆக மாட்டாங்க. சில பேர் இருக்க பக்தர்கள் ஆக மாட்டாங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்களுக்கு பக்தராக விருப்பம் இல்லை, அவங்களுக்கு பக்தி தோண்டு செய்ய விருப்பம் கிடையாது, அவங்களுக்கு பகவான் உபதேசத்தை பின்பற்ற விருப்பம் கிடையாது. அதற்காக இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தான் அந்த ஆசைகள், நான் என்ற அந்த அகங்காரத்தில் வாழ வேண்டும் என்று அவங்களும் அந்த ஈடுபாடு அவங்களுக்கு, அவங்க ஆசை அதுதான். அவங்களை வந்து நாங்கள் அரக்கர்கள், அசுரர்கள் என்று சொல்கிறோம். பகவானின் உபதேசத்தை பின்பற்றுவர்கள் சுராஸ், தேவர்கள் நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு கீதையில் ஒரு 16 அத்தியாயம் வந்து தெய்வ அசுர அந்த 2 குணங்களை பற்றி சொல்லுது. தெய்வ குணம் வந்து பகவானை பின்பற்றுவது, அசுர குணம் வந்து பகவானை பின்பற்றாதது, பகவான் எதிராக இருக்குது. இந்த 2 குணங்கள் இருக்குது இல்லையா? இந்த 2 குணங்களும் இருக்குது. ஸோ பகவான் வந்து தெரியும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இந்த அரக்கர் குணங்கள் தான். பக்தர்களாக வருவார், தன் லீலைகள் காட்டுவார், திருப்பி சென்றுடுவார். ஏன்னா மிச்சம் இருக்கிறவங்கெல்லாம் அவருக்கு எதிரானவங்க. அவங்க ஆசை வந்து பகவான் எதிராக இருக்கிறது. பகவான் வந்து எல்லார் ஆசையும் நிறைவேற்றுவார். பரமாத்மாவுக்கு இருந்து எல்லார் ஆசையும் நிறைவேற்றுவார். உங்களுக்கு பகவானிடம் சேர வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அதை நிறைவேற்றுவார். பகவானிடம் சேராமல் நான் தனியாக சுதந்திரமாக என்னுடைய ஆசைகள் நான் நிறைவேற்றிக் கொண்டு இருப்பது என்றால் அதுக்கும் பகவான் வழி கொடுப்பார். அதற்காக வழிதான் இந்த மர்த்திய உலகம். இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் அவங்களுக்கு விருப்பப்படி வாழலாம். நாங்கள் தான் எல்லாத்துக்கும் ராஜா, எல்லாத்துக்கும் அதிபதி நான் தான் என்று ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் யாரும் வந்து இல்லை நான் வந்து இன்னொருத்தருக்கு சேவகன் ஆகிறேன், பகவானுக்கு நான் சேவகன் நினைத்து கொள்வதில்லை. என்னுடைய உடைமைகள், என்னுடைய சொத்து, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஆசைகள், அதை நான் நிறைவேற்ற வேண்டும். ஈஸ்வரோகம் அகம் போகி. கிருஷ்ணன் சொல்கிறார் கீதையில், நான் தான் எல்லாருக்கும் போகி, நான் தான் எல்லாத்தையும் நான் தான் அனுபவிக்க வேண்டும், அந்த ஆசைகளை நான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், இத்தனை சொத்துக்கள் நான் சேர்த்துக்கிட்டு நான் அதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி கிருஷ்ணர் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நான் போய்க்கிறேன். அவரது பக்தர்களுக்காக வருவார். இங்கே சில பக்தர்கள் இருப்பாங்க, அவங்களுக்காக அவதாரம் எடுப்பார். அது மட்டும் இல்லாமல் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, இந்த அரக்கர்கள் இந்த அசுரர்களை காப்பாற்றுவதற்காக, தர்மத்தை நிலைமை நாட்டுவதற்காக அவர் அவதாரம் எடுப்பார். உதாரணத்துக்கு மிக சமீபத்தில் அவர் எடுத்த அவதாரம் வந்து சைத்தன்ய மகாபிரபுவாக அவதாரம் எடுத்தார். அவர்
எதற்காக? சங்கீர்த்தன தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. இதனால் வந்து பகவானுடைய அவதாரம் பார்த்தோம், நாங்கள் தோற்றம் பார்த்தோம், மறைவு பார்த்தோம். சரி, கர்மா. அந்த கர்மா என்பது எல்லாமே பகவானின் கர்மா வந்து பகவத்கீதை பாகவதம் முழுக்க முழுக்க பகவானின் லீலைகள், பகவான் என்னென்ன காரியம் செய்வார் எல்லாமே அதில் விலாவரியாக போட்டு. பிரபுபாத் சொல்கிறார், ஜன்ம கர்ம சமிதி இது தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் இல்லை, கிருஷ்ண புக்கை படிங்க, அவ்வளோதான். கிருஷ்ண புக் படித்தோமா எல்லாம் தெரிஞ்சிடும். கிருஷ்ண புக் படித்த உடனே ஈஸியாக வந்து போயிடலாம், நாங்கள் பகவானை வசிப்படுறதுக்கு போயிடலாம். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், இன்னொரு கதை. இப்போ வந்து யுதிஷ்டிர மகாராஜன் இந்த எடுத்த முடிவு வந்து எடுத்திருக்காரு. நாங்கள் உண்மையாக அந்த முடிவு எடுத்திருக்கோமா? இல்லை, அது என்ன அர்த்தம்? நானே யுகந்தோறும் என்னது பௌதிக வாழ்வில் சுழற்சி இல்லை, பகவான் வசிப்பிடத்திற்கு திரும்பி சென்றுவிட முடிவு செய்தார் யுதிஷ்டிர மகாராஜன். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். பாண்டவர்கள் மற்றும் ஆச்சாரியர்கள், கிருஷ்ணரின் தூய பக்தர்கள் வந்து என்றுமே இந்த உலகத்தை விட்டு செல்பவர்கள் கிடையாது. ஆமாம், பிரபுபாதர் வந்து ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, உலகத்தை விட்டு நாங்கள் போனோம், இந்த மர்த்திய உலகத்தை விட்டு நாங்கள் சென்று நீங்கள் வைகுண்டத்துக்கு போங்கள், கிருஷ்ணன் தாமத்துக்கு போங்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எப்பவும் போகிறதில்லை, இங்கேயே இருப்பாங்க. யுதிஷ்டிர மகாராஜன் உண்மையை யுதிஷ்டிர மகாராஜன் இது சொல்வதற்கு காரணம் வந்து யுதிஷ்டிர மகாராஜன் தூய பக்தர், நித்திய சித்தா. என்ன நித்திய சித்தா என்றால் எப்பொழுதுமே பகவானின் ஸ்மரணம் அவருக்கு உண்டது, பகவானின் நித்திய சகா. பிரபுபா சொல்றார், நித்திய சகாவாக இருந்தார். அவர் நித்தியமாக பகவானின் கூடவே இருக்கிறவர். அவர் எதற்காக வந்து திருப்பி பகவான் வசிப்படுறதுக்கு போக வேண்டும்? அது என்னது வசிப்படுறதுக்கு போன அவசியம்? இப்போ அர்ஜுனன் வந்து கூடவே பகவான் கூட பார்த்துருக்காரு. அவர் அது என்ன வசிப்படுத்திட்டு போக வேண்டியது? அவர் வசிப்படுறதுக்கு போவதற்கும் நாங்கள் வசிப்படுறதுக்கு போவதற்கும் என்ன வித்தியாசம்? எங்களுக்கும் மோட்சமாக நாங்களும் வைகுண்டத்துக்கு போனோம், அவங்களும் வைகுண்டத்துக்கு போகிறாங்க, என்ன வித்தியாசம்? அது என்ன அர்த்தம்? இன்னொரு கதை சொல்கிறேன். இது ஒரு உண்மை கதையாக ஏற்றுக்கலாம் நீங்கள், இல்லை ஒரு கற்பனையாக ஏற்றுக்கலாம். நடந்த சில விஷயங்கள் சார்ந்து தான் இது. ஒரு ஊரில் வந்து ஒரு பணக்காரர் இருந்தார், மிகப்பெரிய பணக்காரர் இருந்தார். எல்லா செல்வங்கள் இருக்குது, எல்லா சந்தோஷம் சொத்து எல்லாம் அவருக்கு இருக்குது. எல்லாரும் போலையும் அவருக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு, ஒரு குழந்தை அவருக்கு இருந்துச்சு. அந்த குழந்தை வந்து ஒரு நாள் ஒரு டூருக்காக வந்து அந்த பணக்காரர் வந்து பீச்சுக்கு இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனார், சடன் பீச்சுக்கு கூப்பிட்டு போனார். அப்போ அந்த சின்ன குழந்தை வந்து விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அது விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பணக்காரன் அம்மா அப்பா வந்து அவங்க வேலையில் இருந்தாங்க, அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நிலையில் வந்து அந்த குழந்தை வந்து நடந்து போச்சு. இதை பார்த்து கொண்டிருந்த சில தீமையானவர்கள் சில பேர் இருந்தாங்க. ஹியூமன் டிராஃபிக், அதாவது மனித கடத்தல், மனுஷங்கள் கடத்துறவங்க, ஆள் கடத்தல் செய்கிற கும்பல் வந்து பார்த்தாங்க. அவங்க பார்த்தாங்க, ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார், இங்கே ஒரு குழந்தை இருக்குது, இந்த குழந்தை நான் கடத்தி சென்று நாங்கள் விற்கலாம், இல்லை யாருக்காவது கொடுத்துலாம், அது ஒரு தீமையான காரியம் செய்கிறதுக்காக பார்த்துட்டு இருந்தாங்க. நேரம் வந்த உடனே யாரும் பார்க்காத தருணத்தில் அந்த குழந்தை தூக்கிட்டு சென்றால் அவங்க தூக்கி சென்று அது அவங்க வந்து ஆள் கை மாறி அப்படி மாறி இப்படி மாறி அந்த குழந்தை ஒரு சின்ன குழந்தை அது வளர்ந்துச்சு. சில வருஷங்கள் பிறகு அது ஒரு அனாதையாக வளர்ந்துச்சு. அது தெரியல, அது தான் யாருன்னு தெரியல அந்த குழந்தைக்கு. ஏன்னா அது சின்ன வயசில் அது கடத்தப்பட்டுச்சு. இப்போ வந்து அது ஒரு சின்ன ஹோட்டலில் வந்து அது வேலை பார்க்குது. அந்த குழந்தை அந்த சின்ன பையன், இப்போ அந்த பையனை வளர்ந்துருச்சு. குழந்தை வந்து ஒரு 6 வயசு பையனாக இருக்கும்போது சில வருடங்கள் பிறகு அந்த பாத்திரம் கழுவுறது, டேபிள் துடைக்கிறது, இந்த மாதிரி காரியங்களும் ஹோட்டல் வேலை பார்த்துருச்சு. ஹோட்டல் வேலை பார்த்து அங்கே கொடுக்குற சாப்பிட்டு சம்பளம் கிடையாது, ஓனர் கொடுக்குற சாப்பாடு, அந்த ஹோட்டலில் இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தது அந்த குழந்தை. இந்த பக்கம் அந்த பணக்கார தம்பதியினர் வந்து தேடுறாங்க. அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்சளவுக்கு குழந்தைய தேடுறாங்க. இருந்த ஒரே குழந்தை காணாமல் போயிடுச்சு. தேடிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல இந்த குழந்தை இங்கே வந்து இன்னொரு ஊரில் வந்து அந்த ஒரு ஹோட்டலில் வந்து வேலை பார்த்துட்டு. அப்பொழுது வந்து
அந்த அப்படியே வந்து அந்த குழந்தை வந்து அங்கேருந்து விட்டு வெளியேறி சில வருஷங்கள் பிறகு அது வந்து அந்த ஒரு கும்பல் கூடவே அந்த குழந்தை இருந்துச்சு. கும்பல் கூடவே குழந்தை இருந்துச்சு. அந்த அந்த கடத்தல் கும்பல் கூடவே அவங்க வந்து ஒரு இடத்துல சேர்த்தாங்க. அவங்க வந்து இந்த குழந்தைய வந்து வேறு வேறு வேலையை சேர்த்து விட்டு காசு சம்பாதிக்கிற அந்த கும்பலுடைய வேலை. அப்படியே இருக்கும்போது இப்போ அந்த பையன் வந்து வளர்ந்துட்டான். சரியா? அவனுக்கு வந்து தெரில தான் யாருன்னு, தந்தை தாய் யாருன்னு தெரில. ஆனால் அவனுக்கு தெரியும் இந்த ஆசை ஒரு நாள் வந்துச்சு. யாருப்பா நான், என்னோடய அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து கொஞ்சம் தேடி பார்த்தான், அந்த கும்பல்கிட்ட அறிஞ்சு பார்த்தான் எப்படி நான் யார் அப்படின்னு. அவங்க யாரும் சொல்லலை. அவனுக்கு தெரியும் இந்த கூட்டத்தோட நான் சேர்ந்தால் எனக்கு தெரிய வராது. பட் எனக்கு நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நான் ஒரு அனாதையாக என்னோட அப்பா அம்மா யாரும் எங்கேயும் இருக்கலாம். எப்படி நான் இந்த கூட்டத்தோட நான் சேர்ந்தேன் எனக்கு தெரியல. நான் கேட்டு பார்த்தா அவங்க சொல்கிறாங்க ஏதோ ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் கேட்டு தெரிஞ்சதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது, இந்த ஊரில் வந்து நான் வந்து கடத்தப்பட்டேன் அப்படின்னு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அவனுக்கு, அந்த பையனுக்கு. தெரிஞ்ச உடனே அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டான். தப்பிச்சு ஓடி இப்போ தன்னுடைய உண்மையான தந்தை தாய் யாருன்னு தேடுறான். இந்த பக்கம் அவங்க அப்பா அம்மா கூட பணக்கார தந்தை தாய் கூட அவங்க விடல. அவங்க பல வருஷமாக அவங்க தொடர்ந்துட்டே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் மூலமாகவும் தெரிஞ்ச தொடர்பு மூலமாகவும் தேடிட்டே இந்த தந்தை தாய் வந்து குழந்தை தேடிட்டே இருக்காங்க. அவங்க தன் பிள்ளையை தேடிட்டே இருக்காங்க. அவங்க முயற்சி விடவே இல்லை பல வருஷம் ஆகியும் கூட. இந்த பக்கம் இந்த பையன் வந்து அந்த கூட்டத்தில் தப்பிச்சுட்டு அவன் தந்தை தாய் தேடி போகிறான். அவன் தேடி பார்க்குறான். அவன் கடத்தப்பட்ட ஊர் என்னென்னு பார்க்குறான். அவன் தெரிஞ்சுட்டு இந்த ஊரில் வந்து இந்த கடத்தப்பட்டேன்னு அவனை கொஞ்சம் வேலை பார்த்து தெரிஞ்சக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு எந்த வருஷத்தில் கடத்தப்பட்டான் நான் கண்டுபிடிச்சான். அவன் இத்தனை வருஷத்தில் நான் கடத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த வருஷத்தில் காணாமல் போனவர்கள் இல்லை யாராவது இருக்காங்களா இந்த மாதிரி அவர் வந்து தேடினார். கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணார் அந்த பையன் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து தெரிஞ்சிச்சு இந்த வருஷத்தில் வந்து இத்தனை பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு. அவர் வந்து அந்த கும்பல் வேலை செய்த அந்த ஊர் அந்த இடத்துல வந்து அந்த 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 ஊரில் இருந்த இடத்துல வந்து எங்கே நான் கடத்தப்பட்டேனோ அதே இடத்துல வந்து ஒரு தம்பதியினர் வந்து தன் பிள்ளையை பறி கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தான். அங்கேருந்து அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அந்த கும்பல் கூட சேர்ந்து வேலை பார்த்து பல சின்ன வேலை பார்த்து ஒரு கட்டத்தில் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நான் யார், இந்த கும்பல் கூட இல்லை, எங்கள் அப்பா அம்மா இருக்கான்னு யார் தெரிஞ்ச உடனே அவன் தப்பி ஓடினான்ல. அந்த நேரத்தில் அவனுக்கு திருப்பி கஷ்டம்தான். அவங்க எங்கேருந்தோ அலைஞ்சு திரிஞ்சு இருக்க இடம் இல்லை, சாப்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு வழியாக அந்த தேடலில் வந்து தன் தந்தை தார் யார் என்று கண்டுபிடித்து விட்டான். கண்டுபிடிச்சு என்ன செஞ்சாங்க, உடனே வந்து அவங்களும் பார்த்தாங்க. அவங்களும் சந்தோஷம். அவங்களுக்கு அளவு கடங்கா சந்தோஷம், சொல்ல முடிய சந்தோஷம் பெற்றோர்களுக்கு தன் பிள்ளை கடத்தி விட்டார் அப்படின்னு இல்லையா. சரி, அந்த பிள்ளை வந்து சேர்ந்துட்டான், தன் பெற்றோரும் சேர்ந்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஐயோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன். என் அப்பா அம்மா வந்து மிகப்பெரிய பணக்காரங்க, இந்த நாட்டிலே மிகப்பெரிய செல்வந்தர்கள். அவங்க எனக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்து போச்சு. இப்போ எனக்கு பணமே இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுருந்தேன், ரோடோடு அலைஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு அதெல்லாம் பண்ணவே அவசியம் இல்லை. எங்கள் அப்பா நல்லா சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப அன்பானவர்கள், சந்தோஷமானவர்கள். எனக்கு எல்லா பிரச்சனையும் ஒரு சனத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சு. அவனுக்கு இருக்க சாப்பாடு பிரச்சனை, பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடுச்சு. அவன் தந்தை தாயை வந்து சேர்ந்துட்டான். சேர்ந்த பிறகு இப்பொழுது அவன் வந்து பணக்காரன் ஆகிட்டான். பணக்காரனாகி அவன் நினச்சான் இல்லைப்பா இப்போ எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கேன், எல்லாம் நல்லா நிம்மதியாக இருக்குது. என்ன மாதிரியே பல குழந்தைகள் கஷ்டப்பட்டுருக்காங்க அனாதையா, அவங்களும் நான் பார்த்துக்கணும், அவங்களும் நான் காப்பாற்றணும். இந்த மாதிரி கும்பல்கள் வந்து பல பேர் ஆள் கடத்தல் கும்பல் வந்து குழந்தைகளே கடத்திட்டு போகுது. இந்த மாதிரி பல இடத்துல அந்த குழந்தைகள் நான் கஷ்டப்பட்டதை போல் பல இடத்துல வந்து இந்த குழந்தை கஷ்டப்படுது, அவங்கள நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அவன் தேடி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவன் வேலை பார்த்த ஹோட்டலுக்கு வந்தான். ஆரம்பத்தில் அந்த குழந்தையா இருக்கும்போது வேலை பார்த்த ஹோட்டலுக்கு அந்த பையன் வந்தான். வந்து பார்த்தான், ஒரு நாள் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா. அங்கே போய் சாப்பிட்டு போனான். அவ்வளோதான், சாப்பிட்டு போனான், காசு கொடுத்து போனான். யாருக்கான அடையாளம் தெரியல அவனுக்கு, ஏன்னா பெரிய பணக்காரன் ஆகிட்டேன்.
இந்த கதையை நான் சொன்னதுக்கு காரணம் வந்து இது ஒரு உதாரணம். அந்த காணாமல் போன பிள்ளை வந்து ஜீவாத்மா நாங்கள். அந்த பணக்கார தம்பதியின் பெற்றோர் வந்து கிருஷ்ணர். ஒரு காலத்தில் கிருஷ்ணர் கூட நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். நாங்கள் இருக்கும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரை பிரிந்து நாங்கள் வந்து விட்டோம். நாங்கள் இப்பொழுது பகவானிடம் போய் சேர்ந்தவுடன் அந்த சேர்வது என்ற என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு இந்த கதையில் அந்த மகன் வந்து அந்த பையன் வந்து ஆரம்பத்தில் அந்த ஹோட்டலில் சாப்பிட்ருப்பான். பிறகு அப்பா அம்மாவை சந்தித்த பிறகு பணக்காரன் ஆன பிறகு திருப்பி வந்து சாப்பிட்டான். ரெண்டு ஒன்றா? அந்த வாழ்ந்த ஹோட்டலுக்கு திருப்பி வந்தா, அந்த வேலையை பார்த்த ஹோட்டலுக்கு திருப்பி வந்தா, ஆனால் வந்த விதம் வேற. இதே போலத்தான் நாங்கள் அந்த இப்போ இந்த உலகத்தில் நாங்கள் கஷ்டப்படுவது வந்து, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வது வந்து, அந்த குழந்தை எப்படி கஷ்டப்பட்டு அந்த ஹோட்டலில் வேலை பார்த்துச்சோ, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவதிப்பட்டு வேலை பார்த்து உழைச்சி கையில் காசு இல்லாமல் ஒரு கிடைக்கிற சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு எப்படி அந்த குழந்தை வாழ்ந்துச்சோ அதை மாதிரி நாங்கள் இப்போ இருக்கிறோம். நாங்கள் தூய பக்தர்கள், ஆச்சாரியர்கள், யுதிஷ்ட மகாராஜன் போன்றவர்கள் அந்த பணக்கார வந்து ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றான் பாருங்க. அந்த பணக்கார வந்து எப்படி யோசிச்சான் பாருங்க, என்ன மாதிரி இந்த கஷ்டப்படுற இந்த குழந்தைகளை நான் காப்பாற்ற நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல போனால் பாருங்க. அவனை போன்றவர்கள் தூய பக்தர்கள், பாண்டவர்கள், பிரபுபாதர் எல்லாம் அவங்களே போன்றவர். சரி, முதல் அந்த வந்த கேள்விக்கு வரணும். இப்போ நான் பகவான் வசிப்படத்துக்கு போவதற்கும், சரி, நான் பகவான் வசிப்படத்திற்கு போவதென்ற என்ன அர்த்தம்? இந்த உதாரணம், இந்த பையன் வந்து அதே ஊரில் இருந்தான். அவன் அதே ஊருக்கு போய் திருப்பி வந்துட்டான். அவங்க அப்பா அம்மா வேறு ஊரில் இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா வாழ்க்கை, அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்த அப்புறம் அதே ஊருக்கு வந்தான் திருப்பி. அவன் வாழ்க்கை முறையில் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிட்றான், தூங்குறான், அந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டான். ஆனால் அவனை இங்கே வாழும் பொழுது முதல் வாழ்ந்தது வந்து ஒரு கஷ்டப்பட்டு தன்னை யார் என்று தெரியாமல் கஷ்டத்தில் வாழ்ந்தான். பிறகு தான் யார் என்று தெரிந்து கொண்டு திருப்பி அவன் செல்லும் இடத்துலலாம் அவனுக்கு தெரிஞ்சிட்டு நான் யாருன்னு அவன் தெரியும். அவனுக்கு, அந்த பையனுக்கு, நான் ஒரு பெரிய செல்வன் தான், என்னோட அடையாளம் கிடச்சிருச்சு. அடையாளம் கிடைச்ச அப்புறம் வாழ்ந்த வாழ்க்கை தரத்துக்கும் அந்த அடையாளம் தெரிவதற்கு முன்பாக வாழ்ந்த வாழ்க்கை தரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதுதான் நாங்கள் இப்போ நாங்கள் வாழ்றது வாழ்க்கை வந்து பகவானை மறந்து அனாதையாக நாங்கள் வாழ்கிறோம். அநாதா நாதன், பகவான் நாதன், பகவான் தான் எஜமான், பகவான் தான் நாதன், எல்லாருக்கும் முதலாளி அவர் தான். அநாதா என்றால் அவர் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்கள் அதான் அநாதைக்கு சொல்ல அர்த்தம். அதான் அநாதா. சநாதா ஆகவன் நாங்கள், சநாதா. அந்த பகவானுடைய நாங்கள் அடைந்தால் சநாதா ஆகும். நாங்கள் அநாதா என்றால் இருந்து சநாதர். இப்பொழுது நாங்கள் வாழ்வது அந்த வாழ்க்கை. பகவானுடைய வசிப்பிடத்தில் போய் செல்வது என்னவென்றால் வேறொன்றும் இல்லை, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டது, அவ்வளோதான். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, நதனம் நஜனம் ந சுந்தரீம் கவிதாம் வா ஜெகதீஷ காமே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே. இதிலே பாருங்க, சைத்தன்ய மகாபிரபு சொன்ன சிக்ஷாஷ்டருக்கு வந்து எங்களுக்கு சொன்ன வந்து அறிவுரைகள், அது 8 உபதேசங்கள், முக்கியமான உபதேசம். அது என்ன, எதுக்கு சொல்லியிருக்காரு என்றால் நாங்கள் இந்த உபதேசம் நாங்கள் பின்பற்ற வேண்டும். திருநாதபி சுனீச்சன், நாங்கள் இப்படி தான் இருக்கணும். திருநாதபி சுனீச்சன், நாங்கள் வந்து இந்த மாதிரி வாழணும். அடுத்த இது வந்து நதனம் நஜனம் ந சுந்தரியும் கவிதாம்பா ஜெகதீஷ காமை மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே. நான் ஜன்மத்துக்கும் நீதான் என்னுடைய ஈஸ்வரன், நீதான் என்னுடைய சாமி, நீதான் எனக்கு எல்லாம். என்ன அர்த்தம்? ஜன்மனி ஜன்மனி என்றால் நான் பிறப்பு எடுத்தாலும் கூட, நான் பிறப்பு எடுப்பேன், திருப்பி பிறப்பு எடுத்தாலும் கூட நீதான் என்னுடைய பகவான். இங்கே முதல்ல நாங்கள் பார்த்தோம், பிறப்பு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பிறப்பு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது, பிறப்பினால் எவ்வளோ இது துன்பம் வருதுன்னு நான் பார்த்தோம் நாங்கள். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, நான் பிறப்பு எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாரு. என்ன அர்த்தம்? ஏனென்றால் நாங்கள் யார் என்று நாங்கள் தெரிந்து கொண்ட பிறகு பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி இது நாங்கள் எங்களை அண்டாது. அதான் அர்த்தம்.
ஸோ பகவானை வசிப்படுறதுக்கு போய் செல்வது என்றால் என்ன அர்த்தம்? பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறேன், ஏய் நான் போகிறேன், நான் வைகுண்டாக்கு, நீ வர முடியாது, நான் போகிறேன். பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு சொந்தக்காரெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வாட்ஸ்அப் மெசேஜில் அப்டேட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸில் அப்டேட் பண்ணுறேன், கோயிங் பேக் டு காட் அப்டேட் பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு நானும் ஃபேமிலியை சேர்ந்து நாங்கள்லாம் டூர் போகிற மாதிரி காரில் ஏறி போகிறது. அதுவா பகவானின்? அப்போ நீ சாஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா உத்திஷ்ட ஜாகிரத பிராப்தவான் நிபோதமே, அங்கே என்ன போட்டிருக்கு? எல்லா சாஸ்திரத்துலையும் வந்து அஜ்ஞான திமிராந்த ஞானாஞ்சன சலாக்கியா. என்ன அர்த்தம்? உத்திஷ்ட எழுந்துரு, தூக்கத்திலேருந்து எழுந்துரு, அஜ்ஞானத்திலேருந்து எழுந்துரு. அஜ்ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்றால் நான் யார் என்று நான் தெரிந்து கொண்டு விட்டேன், என்னோட அடையாளம் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னோட அடையாளம் வந்து என்னது? ஸ்வரூபம் என்னது? ஸ்வரூபம் என்ன? சைத்தன்யம் அவர் என்ன சொல்கிறார்? ஸ்வரூபம், என்னோட ஸ்வரூபம் என்ன சொல்கிறார் அவர்? ஜிவேர ஸ்வரூப ஹோய் கிருஷ்ணர் நித்தியதாஸ். என்னோட ஸ்வரூபம் வந்து கிருஷ்ணர் நித்தியதாஸ். இதை அறிந்து கொண்டால் மோட்சம் எல்லாம். இதுக்கு வேற என்ன மனக்கட்ட தேவையில்லை. நான் கஷ்டப்படுறது இந்த புரிதலுக்கு தான் நான் கஷ்டப்படுறாங்க, இந்த ஞானத்துக்கு தான் நான் கஷ்டப்படுறேன். நான் இவ்வளோ பக்தி எல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் அதுக்காக தான். ஸோ யுதிஷ்டிர மகாராஜ் என்ன செய்தார்? அவர் பகவான் வசிப்பது திரும்பி சென்று விட ஸ்வபதாய மதிம் சக்கரே நிபிருதாத்ம யுதிஷ்டிர மதிம் சக்கரே முடிவெடுத்தார் அவர். அதே போல தான் நாங்களும் இதை அறிந்து கொண்டு நாங்கள் முடிவெடுக்கணும். உடனே இங்கே இருக்கக்கூடாது, உடனே போனோம். என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? பக்தி தோண்டி செய்யணும். ஜன்ம கர்மச்சமே திவ்யம். பகவானை பற்றி நாங்கள் தெரியணும். எப்படி தெரிவது? பகவானை எப்படி நாங்கள் அறிந்து கொள்வது? அத்தஸ்ய கிருஷ்ணாபாதி நபவேத் கிராஹ்யம் இந்திரியே சேவோன்முகே ஹி ஜிஹ்வாதௌ ஸ்வயம் இவ ஸ்புரத்யதः. அத ஸ்ரீ கிருஷ்ணநாமாதி முதல்ல கிருஷ்ணநாமாதி. அத்தஸ்ய கிருஷ்ணநாமாதி நபவேத் கிராஹ்யம் இந்திரியே சேவோன்முகே ஹி ஜிஹ்வாதௌ. சேவோன்முகே அதாவது சேவையின் மூலமாகத்தான் ஜிஹ்வாதௌ. ஆதி ஜிஹ்வாதவ் என்றால் ஜிஹ்வ என்றால் நாக்கு, நாக்கு. இந்த நாக்கில் தொடங்கி சேவையை ஆரம்பித்து பகவானை நான் அறிந்து கொள்ள முடியும். பத்மபுராணம் சொல்லுது. பகவானை தெரிவது எப்படி? உடனே ஒரு நான் சொன்ன மாதிரி இப்போ சூரியன் அடைவது, சூரியன் நாங்கள் உடனே சூரிய கிரகத்துக்கு நாங்கள் போன சொன்ன உடனே என்ன செய்வாங்க? எல்லாரும் என்ன செய்வாங்க? சேட்டலைட் அனுப்புவாங்க. இப்போ சமீபத்தில் அனுப்பியிருக்காங்க, இந்தியா அனுப்பிச்சு ஒரு சேட்டலைட், ஒரு விண்கலம் வந்து சூரியனுக்கு அனுப்பிச்சு. நாங்களும் சூரியனுக்கு ஒரு நாள் போவோம். நாங்கள் உதாரணத்துக்கு அடுத்து போகலாம் வரலாம், அந்த வாய்ப்பு இருக்கும். உடனே ஒரு விண்வெல் ஏறி இறங்கி ஃபியூவெல்லாம் போட்டு கவுண்ட் டவுன்லாம் வச்சு இஸ்ரோ மூலமாக நாங்கள் போகிறது சூரியனுக்கு. எதற்காக? சூரியன் என்றால் என்ன அறிந்து கொள்வதற்காக. தேவையில்லை. சூரியத்தை அறிந்து கொள்வது எப்படி? சூரியன் கதை திறந்தால் வந்து வெளிச்சம், இதுதான் சூரியன். இந்த வெளிச்சத்தை அறிவதற்காக நான் ஏறி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதேபோல் பகவானை புரிந்து கொள்வதற்காக நானே மெனக்கட்டு, நானே யோசித்து, நானே அந்த அறிவை பெற்று ஞானத்தை பெற வேண்டும். ஏதோ சில காரியங்கள் செய்து அந்த ஞானத்தை பெற வேண்டும், கஷ்டப்பட்டு. இப்போ இப்படி உலகத்தில் வந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். ஏதாவது காசு சம்பாதிக்கணும், எனக்கு பிடிச்சமான ஒரு பொருள் வாங்கணும்னு என்ன செய்யணும்? அதுக்கு மெனக்கட்டணும், கஷ்டப்படணும், அந்த வேலையை செய்யணும், அதற்கான அந்த புண்ணிய கர்மாவை செய்யணும். அது செஞ்ச பிறகு அந்த கிடைக்க வேண்டிய விஷயம் வந்து எங்களுக்கு கிடைக்கும். பகவான் அப்படி கிடையாது. பகவானாகவே அவர் ஸ்புரத்யதா வருவார். எப்படி? நாங்கள் சேவை செய்தால் சேவோன்முகே ஜிஹ்வாதௌ ஸ்வயமேவ ஸ்புரத்யதா, அவரே வருவார். பிரபுபா சொல்லுவார், கடவுளை பார்ப்பதற்காக நீ செயல்படாத. நீ கடவுளை பார்க்க நினைக்காத, கடவுள் உன்னை பார்க்கணும். பகவான் எப்படி உன்னை பார்க்கிறார் அது நீ செய். ஸோ நாங்கள் பகவான் எங்களை பார்க்கணும்னா பகவானுடைய கவனம் எங்கள் மேலே வரணும். நாங்கள் என்ன செய்யணும்? அவர் நாமத்தை உச்சரிக்கணும். கிருஷ்ணா ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த பகவான் நாமங்கள் உச்சரிக்கும் பொழுது பொறுத்தவங்க நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கிறீங்க. உதாரணம் கூட்டத்தில் இருக்கீங்க.
எங்கேயோ ஒரு வாரத்தில் உங்கள் பேர் யாராவது சொன்ன உடனே நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. நீங்கள் என் பேர் ஜெய கோவிந்த் தாஸ். நான் ஸ்ரீனிவாச கோவிந்தா கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணும்போது சில பேர் வந்து ஜெய் கோவிந்தான்னு கத்துவாங்க. ஓ, நான் எந்திரிச்சு பார்ப்பேன், யாரை என்ன கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிடலாம், பகவானை கூப்பிட்டாங்க. அதே போல தான் பகவானின் பேரை நாங்கள் உச்சாரணை செஞ்சால் அவர் கவனித்து நாங்கள் இருப்போம். ஸோ சேவை, நாங்கள் பகவானுக்கு சேவை செய்யணும். சேவை செய்யும் பொழுது மெல்ல மெல்ல எப்படி அந்த பையன் வந்து ஏழையாக கஷ்டப்பட்டு இருந்து அப்படியே அவன் வந்து தான் யார் அடையாளம் கிடைச்ச உடனே ஒரு பணக்காரன் மாட்டான். அதே போல் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம், நாங்கள் அனாதையாக இருக்கோம். நாங்கள் பிறப்பு இறப்பு எங்களுக்கு யாருமே கிடையாது. நான் நினச்சிட்டு இருக்கோம், நாங்கள் சொந்தம் இதான் என்னுடைய சொந்தம், இதான் என்னுடைய பந்தம், என்னுடைய நண்பர்கள் நினச்சிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாம் நிலையற்றது. எல்லாருக்கும் ஒரு நாள் முடிவு வந்துடும். நாங்கள் சொந்தம் நினச்சிட்டு இருக்கவங்க செத்து போயிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க. நாங்கள் பாசமாக நினச்சிட்டு இருக்கிற தாய் தந்தை இறந்து போவார்கள், மனைவி கணவன் இறந்து போவார்கள், எல்லாரும் போவாங்க. நாங்களும் ஆசையாக நினைத்து கொண்டிருக்கிற இந்த உடலை வைத்து நாங்கள் போக வேண்டிய ஒரு நாள் வரும். எல்லா கட்டாயத்துக்கும் வரும். அப்பொழுது யார் தான் எங்களுக்கு காப்பாற்றுவாங்க? யார் தான் எங்களுக்கான உறவு என்றால் என்னது? உண்மையான உறவு என்றால் கிருஷ்ணர். யாருமே இந்த நாங்கள் நினைக்கிற உறவு எதுவுமே நிலையானது கிடையாது. நிலையான நிரந்தரமான நித்தியமான உறவு ஜிவேர ஸ்வரூபாய் நித்தியேர கிருஷ்ணதாஸ். நாங்கள் பகவானின் தாசர்கள், பகவானுக்கு சேவை செய்யணும். இந்த ஞானத்தை அறிவதே இந்த கீதையின் நோக்கம். இதை நாங்கள் பெற்றுக்கொண்டால் நாங்கள் பகவான் அடைந்து விட்டோம் அர்த்தம். பகவான் அடைந்த பிறகு எங்களுக்கு இந்த உலகம் அந்த உலகம் எல்லா உலகம் ஒன்று தான். இந்த ஊர் அந்த ஊர் எதுவுமே கிடையாது. எல்லா ஊரும் கிருஷ்ணனுடைய ஊர், எல்லாருமே கிருஷ்ணனுடைய அம்சங்கள். இப்போ அந்த பார்வை கிடையாது எங்களுக்கு. இப்போ நான் பார்க்குறோம், அவன் நண்பன், அவன் எதிரி, இவன் எனக்கு ஆதரவாக பேசுவான், அவனுக்கு ஆதரவாக பேச மாட்டான். இது பேர் துவந்த்வா இந்த உலகத்தில். இப்பொழுது அது அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஆனால் ஒரு நாள் வந்து நாங்கள் எல்லாரும் பகவான் அம்சங்களாக நாங்கள் பார்ப்போம். எல்லாம் பகவான் தான் தெரியும். இதற்கு மிக மிக முக்கியம் நான் சொன்னது சேவை செய்வது. அதை விட முக்கியம் வந்து ஒரு குருவின் அவசியம் இருக்கிறது. தூய்மையான பக்தரான குருவின் அவசியம் அப்பொழுது இருக்கிறது. ஒரு தடவை பிரபுபாத் கிளாஸ் கொடுக்குறாரு. பிரபுபாத் அப்போ சொல்கிறார், எல்லாரும் உங்கள் 16 மாலை ஜபம் செய்யுங்க, 4 விதமான அந்த கட்டளைகளை பின்பற்றுங்க, நான் கேரண்டி பண்ணுறேன் நீங்கள் எல்லாரும் கிருஷ்ண லோகத்துக்கு போகிறீங்க அப்படின்னு. 100% கேரண்டின்னு சொல்கிறார். 100% நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரொம்ப கஷ்டம், இப்போயும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 100%லாம் முடியலை. அப்போ ப்ரோப்பா எந்திரிச்சார், கிளாஸ் முடிஞ்சு எந்திரிச்சார். அப்புறம் சொன்னார், நீங்கள் 90% ஃபாலோ பண்ணாலும் கூட பரவாயில்லை, நீங்கள் திருப்பி போவீங்க அப்படின்னு. யோசிச்சாங்க. 90% சாதாரண பெரிய சின்ன நம்பர் இல்லை, அதுவும் பெரிய நம்பர் தானே. எக்ஸாம் படித்தா 100% வாங்க சொன்னால் எவ்வளோ கஷ்டம். 90% வாங்குறது கஷ்டம்தான். எக்ஸாமில் எல்லோரும் வாங்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். யோசிச்சுட்டு இருந்தாங்க, எங்களால் முடியாதுப்பா, அவ்வளோதான் அப்படி. அப்புறம் சொன்னார், 80% ஃபாலோ பண்ணுங்க, நீங்கள் திருப்பி கிருஷ்ணனுக்கு போயிடுவீங்க அப்படி. 80% சில பேர் கொஞ்சம் ஓகே பரவாயில்ல, 80% பரவாயில்ல. சில பேர் வச்சாங்க முடியலப்பா அப்படின்னு. அப்போ இறங்கி வரவன் ப்ரோப்பா சொன்னார், 70% ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல, பேக் டு காட், நீங்கள் போயிடுங்க அப்படி. அப்படின்னு போனார் அவர். ஆனால் உண்மை என்னவென்றால், நாங்கள் 70 60 50 பிரபுபாதருடைய பாதங்களை கட்டி பிடிச்சோம் என்றால் கண்டிப்பாக போயிடலாம். அதான் அந்த அர்த்தம். அதான் 100% எக்ஸாமில் வர மாதிரி நான் கஷ்டம் சொன்னல, நாங்கள் மெனக்கட்ட படிச்சுட்டு எக்ஸாமில் 100% வாங்கியிருக்கோம். அதெல்லாம் முடியாது. முடியாது, எங்கள் கையில் கிடையாது. நாங்கள் எந்த பர்சன்டேஜ் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் வைகுண்டத்துக்கு போகிற அந்த சாவி, கதவுடைய சாவி யாருக்கிட்ட இருக்குது? குரு கிட்ட இருக்குது.
நாங்கள் என்ன பண்ணணும்? குரு கூடவே இருக்கணும். போதும், அவ்வளோதான். எங்களுக்கு பகவான் கிருஷ்ணர் அடைய வேண்டும் என்றால் கிருஷ்ணர் யாருக்கிட்ட இருக்குது? கிருஷ்ணர் யாருக்கு சொந்தமானவர்? தன்னுடைய தூய பக்தருக்கு சொந்தமானவர். பிரபுபாதர்கிட்ட கிருஷ்ணர் இருக்காரு. நாங்கள் பிரபுபாத கூட இருந்தால் நாங்கள் கிருஷ்ணர் கூட இருக்கலாம். அவ்வளோதான். ஸோ நாங்கள் வந்து முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தோம். நாங்கள் ஜன்மா கர்மா ஜமே திவ்யெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு தெரியும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு பார்த்து கடைசியில் ஈஸியான வழி என்னது? கடைசியில் ஈஸியான வழி சாண்டிங்கெல்லாம் பண்ணோம். ஈஸியான வழி எது முடியாட்டியும் பிரபுபாதருடைய உபதேசங்களை, பிரபுபாதருடைய வார்த்தைகளை கட்டி பிடிச்சிக்கோங்க. குருமுக பத்ம வாக்கியா சித்தத்தை கொரிய ஐக்கியா. குரு வந்தனது சொல்லியிருக்கு. குருமுக பத்ம வாக்கியனா குருடைய பத்ம முகத்தில் அந்த வாயிலிருந்து வர்ற அந்த வாக்கியங்கள், அவருடைய உபதேசங்கள், அந்த விஷயங்களும் கட்டியாக பிடிச்சிக்கோங்க. இதயத்தில் வந்து அடைச்சி வைங்க, அதை பூட்டி வைங்க. அவ்வளோதான், போதும். ஆறுனா கோரியோமணி ஆசை, வேறு எதுவும் வேண்டாம். ஆச்சாரிய சொல்கிறாங்க, நாங்கள் பிரபுபாதரை பின்தொடருவோம். நாங்கள் குருவின் வாக்கியங்களை நாங்கள் கட்டி பிடிச்சி எங்கள் ஹிருதயத்தில் அடைச்சி வைப்போம். நாங்கள் இது மட்டும் போதும். இந்தியாவிலேருந்து இப்போ நாங்களே இன்னைக்கு போகும்போது ஒரு முடிவு எடுக்கிறோம். நாங்கள் என்ன முடிவு? யுதிஷ்டிர போர். நானும் பகவான் வசிப்படத்துக்கு திரும்பி சென்று விட முடிவு நாங்கள் எடுக்கணும். இன்னைக்கு நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு நாள் பகவத்கீதை பாகவதம் படிக்கும்போது நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் எடுத்துக்கணும். நாங்கள் எப்படி என் வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்த போகிறேன். ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் தான். இன்றைக்கி நாங்கள் எதை நான் நடைமுறைப்படுத்த போகிறோம்? நாங்கள் இன்னையிலேருந்து நாங்கள் முடிவு எடுக்கணும். நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் கிடையாது. நான் முடிஞ்சளவு நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். நீங்களும் அதை பற்றி கேட்டு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நீங்களும் ஒத்துருப்பீங்க நினைக்கிறேன். சரி, நாங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவன் கிடையாது. எங்கள் உண்மையான வசிப்பிடம் வந்து பகவானை போய் சேருவது. இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் முடிவு பண்ணாங்க. அந்த முடிவு என்னன்னா, என்ன முடிவு? எல்லாரும் சொல்லணும், ஜீவேர ஸ்வரூபோய் நித்தியேர கிருஷ்ணதாஸ். என்னோட இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. நான் இன்னையிலிருந்து எப்பவுமே எங்க எண்ணத்துல வந்து இருக்கிற ஒரே விஷயம் வந்து பகவானை அடைய வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? முதல்ல போய் கிச்சடி பிரசாதம் நல்லா சாப்பிடுங்க, அதுவே போதும். அதுவும் பகவான் சேவை தான். பிரசாதம் சாப்பிடுங்க, ஹரே கிருஷ்ண நாம ஜபம் செய்யுங்க, பிரபுபாத் புக்ஸ் படியுங்க. பிரபுபாதர் வந்து வாழ்க்கை முழுக்க நீங்க எதை மறந்தாலும் சரி, பிரபுபாதரை மறக்காதீங்க. குருவை நீங்க கட்டி பிடிச்சுக்கோங்க. அவர் காலை பாதை கட்டி பிடிச்சுக்கோங்க. அது என்ன அர்த்தம்? காதல் பண்ண இல்லை, நாங்கள் டிடி போய் நான் கட்டி பிடிக்க போறேன். அதில் இருக்கிற மெயின் டெம்பிள் ஆள் விக்கிரத்தை வந்து கட்டி பிடிக்கும், அது கிடையாது. புக்ஸ், பிரபுபாதருடைய புத்தகங்கள் டெய்லி படிச்சுக்கிட்டு, படிக்கிறது மட்டும் கிடையாது, அதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்தை நான் வாழ்க்கை நடைமுறைப்படுத்தணும். பண்ணிகிட்டே இருந்தால் போதும். நீங்கள் பகவானை அடையிறது வந்து உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு. பிரபுபாத சாவி கொடுத்துருவோம் உங்களுக்கு சாவியை கொடுத்துருவோம். நீங்கள் தான், நீ போயிட்டோம் அப்படின்னு போயிட்டு நீ உனக்கு இந்த உலகம் உனக்கு சம்மந்தம் கிடையாது. அப்புறம் நீங்களும் ஒரு நாள் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நான் ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருந்தேன், அந்த பையன் மாதிரி நான் ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருந்தேன். மற்ற கஷ்டப்படுறவங்களே நான் காப்பாற்றணும். இந்த ஞானத்தை வந்து நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஆமாம், சாவி வச்சிருக்கீங்கல்ல, சாவி வச்சுக்கிட்டு அந்த சாவியை வந்து எல்லாரும் கொடுங்க. இப்போ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் வந்து 1 - 1 வந்து 0 கிடையாது. 1 - 1 வந்து 1 தான். உங்கள்ட்ட சாவி இருந்து இன்னொரு கொடுத்தீங்கன்னா அந்த சாவி உங்கள்கிட்ட போகாது, உங்கள்கிட்ட தான் இருக்கும் அது. ஸோ எல்லாருக்கும் நான் கொடுக்கணும். அது பிருத்திவி தேசராதி நகராதிக்ராம் இல்லை, ஜென்ம சார்த்த கோரி கொரோ பரோ உபகார். சைத்தன்யா அவர் சொல்கிறார், ஜென்ம சார்த்த கோரி, உங்கள் ஜென்ம நீங்கள் சார்த்த கோரி கொரோ பரோ உபகார். எல்லாருக்கும் இந்த விஷயத்தை, இந்த ஞானத்தை நான் பெற்றுட்டேன், எனக்கு இந்த சாவி கிடச்சிருச்சு, எல்லாருக்கும் சாவி கொடுத்துருக்கு, அவ்வளோதான். இதனால் வந்து பிரபு இன்னும் சந்தோஷப்படுவார். ஏன்னா அவர் வந்ததுக்கு நான் சொன்ன மாதிரி அவர் ஆச்சாரியர்கள் இங்கே வர்றதற்கு அந்த காரணம் வந்து எல்லாரையும் வந்து மோட்சம் கொடுக்கும், எல்லாருக்கும் வந்து இந்த கிருஷ்ண பிரேம கொடுக்கறதுக்கு சைத்தன்யா அவர் வந்திருக்கார். நாங்களும் அதை முடிஞ்ச அளவு எங்களுக்கு எல்லாரும் கொடுப்போம். நாங்கள் இத்துடன் உரையை முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் தான் சொல்லுங்கள்.